நான் மைக்கு மியூட்ல வச்சுட்டே பேசிட்டு இருந்திருக்கேன். நாராயண் சார், மேஜர் நாராயண் சார் இன்னும் உள்ள வரல. அவரது ஏதாவது ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு டைமிங் ரிச் நாராயண் சார் 4:50. 4:50. அருணகிரி சார் 4:54. சிவபாலன் சார் 4:55. பாண்டிராஜ் ஐயா 4:57. வேலுமதன் சார் 4:57. அன்பு செல்வன் சார் 4:58. ஏழுமலை சார் 5:56 போட்டிருக்கீங்க. 5:56 தான் வந்தீங்க உள்ளார. அப்புறம் 4:56 போட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து கலைச்செல்வன் ஐயா 5:1. ஓகே. சரி. நேற்றைய பாடத்திட்டத்தில் ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? சந்தேகம் ஏதேனும் இருக்கிறதா? கேளுங்க அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உங்க வாய்ஸ் கிளியரா இல்லையா சார்? சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. அதாவது நம்பிக்கையை யாராலும் பெறவும் முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. ம். ஆனால் சிலருடைய பேச்சு நம்மோடு இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது பெற்றோருடைய அரவணைப்பு நம்பிக்கையை ஊட்டிதான் வளர்க்கிறது. ஐயா, ஆசிரியருடைய ஹெட்ஃபோன் ஏதாவது வழிகாட்டு போட்டிருக்கீங்களா? ஹெட்ஃபோன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஹெட்போன் இல்ல சார், லேப்டாப்ல பேசுறேன். லேப்டாப். அப்படியா? கிளியரா வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி பிரேக்கா வருது. அப்படிங்களா? லேப்டாப்ல பேசுறேன். கரெக்டா. அதான் நீங்க பேசுறீங்க. ஒரு மாதிரி அஹ், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல் கிளியரா இல்ல. சார் இப்போ இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்குது. பேசுங்க. அதுதான் குழந்தை பருவத்தில் பெற்றோருடைய அரவணைப்பு, அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் குழந்தைக்கு நம்பிக்கையை ம். ஊட்டுகிறது. ஆசிரியருடைய வழிகாட்டுதல் நம்பிக்கையை ஊட்டுகிறது. நாம் ட்ரைனிங் சென்றால் அவர்களுடைய மேற்கோள்கள் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. ஆனால் ம். உண்மையில் நம்பிக்கை கொடுக்கவும் முடியாது என்ற நேற்றைய பாடத்தில் ஆமா, எதை நீங்க உள்ளது. சொல்றதுல முக்கியமான வார்த்தைக்கு மட்டும் கட் ஆயிடுது. சார், ஆனால் நேற்றைய பாடத்தில் நம்பிக்கையை யாராலும் பெறவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது என்பது எனக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி என்று நாராயண் சார், எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? உங்களுக்கு அப்படிதான் கேக்குதா? என்ன சார் பிரச்சனை? இல்ல, அவர் பேசுறது கிளியரா கேக்குதா உங்களுக்கு? இல்ல, கட்டாயம் தான் வருது. அவர் கிராமத்துல இருக்காரு. இல்ல, அதான் அருணகிரி சார், அது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க சார். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ கலைச்செல்வன் சார் கூட கேட்டார் வீடியோ ஆன் பண்ண முடியலன்னு. அதை நீங்க உள்ள வரும்போது சிக்னல் கரெக்டா கிடைக்கணும், இந்த வாய்ஸும் கிடைக்காது, வீடியோவும் ஆன் ஆகாது. நீங்க பேசி இப்ப கேக்குதா பாருங்க. இப்ப கரெக்டா இப்ப கேக்குது. இப்ப கேக்குது கரெக்டா சார். இருக்கு. அதே மாதிரி மேஜரும் இப்பதான் வர்றாரு. நான் ட்ரை பண்ணி திருப்பி அவருக்கு லிங்க் அனுப்பி இப்ப திருப்பி உள்ள வந்துட்டாருங்க. எப்போதுமே உள்ள வரும்போது அந்த நீங்க வாய்ஸ் இருக்குல்ல, அதை கரெக்டா செலக்ட் பண்ணிருங்க. வாய்ஸ் அந்த இதாகாது, ஜர்க்கிங் மூவ்மெண்ட் ஆகாது. பிளஸ் வீடியோ ஆன் பண்ண முடியலன்னா வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்க, அந்த பிரச்சனை வராது. சரி. ஓகேங்க. ஏன்னா அதே ஜூம் தான், நீங்க திருப்பி அந்த ஜூம் இன்னொரு தடவை கிளிக் பண்ணி போனா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சரி, ஓகே. மேஜர் சார் வந்துட்டீங்களா? என்ன ப்ராப்ளம் சார்?
டெய்லியும் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. வரும்போது ப்ரிப்பேரிங் ஃபார் மீட்டிங் வருது. சரி 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 ஸ்விட்ச் ஆஃப் சரி. பண்ணி திருப்பி ஆன் பண்ணுறேன். நான் அதுதான் திருப்பி அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். திருப்பி அந்த லிங்க்ல நீங்க ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை நீங்க வந்துட்டேன்னா அது ஸ்டோர் ஆயிரும். அடுத்த தடவை உங்களுக்கு அந்த கேள்வி கேட்காது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும்போது நீங்க ரெண்டாம் மட்டும் ட்ரை பண்ணா வந்துடும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே சார், நன்றி சார், நன்றி. சொல்லுங்க சரி. அருணகிரி சார். அதான் சார், நம்பிக்கையை யாராலும் பெறவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. ம் குழந்தைக்கு தாய் தகப்பனுடைய ம் அரவணைப்பு நம்பிக்கையை கொடுக்கிறது. ம் பள்ளிக்கு செல்லும்போது ஆசிரியருடைய போதனை நம்பிக்கையை கொடுக்கிறது. ம் வளர்ந்து வேலைக்கு செல்லும் காலத்தில் ம் ட்ரைனிங்குடைய மேற்கோள்கள் நம்பிக்கையை கொடுக்கிறது. ம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் நம்பிக்கையை பிறரிடம் இருந்தோ ம் அல்லது இந்த பிரபஞ்சத்திடம் இருந்தோ பெற்றே வாழ்வதாக தெரிகிறது. ஆனால் ம் யாராலும் பெறவும் முடியாது, கொடுக்க முடியாது. அதை பற்றி விளக்க வேண்டும். அதுதாங்க ஐயா சொல்றேன் நானு. இப்போ நீங்க வந்து இவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கைய குடுத்தாங்களான்னா, அவங்க கொடுத்த செயல்லேருந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய எடுத்துக்கிறீங்க. ம். அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு ஆசிரியர் கிட்ட 40 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா, 40 பேரையுமே அவர் ஒரே மாரில்ல ஆக்கணும். நேத்து நான் உங்களுக்கு அவரு யார்ட்ட கேட்டேன்? சிவபாலன் சார்ட்ட கேட்டேன் இல்லையா? சப்பாத்தி மேக்கிங் மிஷின். ம். அதுல நீங்க எல்லா ரேஷியோவும் கரெக்ட்டா வச்சு போட்டு இன்புட் குடுத்துட்டீங்கன்னா, எல்லா சப்பாத்தியும் ஒரே மாரி உருவாக்கிட்டே இருக்கும் அது. ம். அப்ப அந்த மாரி ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, 40 மாணவர்களுக்கு ஒரே மாரியான இன்புட் தான் தராரு அவரு. ம். அப்படி இருக்கும்போது 40 மாணவர்களுடைய வாழ்க்கை எங்கே மாறுகிறது? ஏன் மாறுகிறது? உள்ளீடு வெளியீடு வெளியில இருந்து போற இன்புட் வந்து ஒரே மாரி இருந்தா கூட, அது உள்ள போயிட்டு திரும்ப வெளியப்படும்போது வேற மாரி. ஒவ்வொருத்தருடைய அதுதாங்கய்யா. உள்ள போனது வெளியில வரும்போது ஏன் மாறுதுன்னு கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய கட்டமைப்பு வந்து வேற மாரி இருக்கு இல்லைங்களா? அந்த இயற்கையான பிரபஞ்சத்துல கருவுல இருந்து உருவாகும்போது, அந்த தாய் வந்து அந்த 10 மாதங்கள்ல என்னெல்லாம் காட்சி அதெல்லாம் காட்டணும். சரிதாங்கய்யா. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு கான்செப்ட் தராரு. அந்த ம். கான்செப்ட் மாணவர்களுக்கு புதுசுன்னு வச்சுக்கங்க. ம். அந்த கான்செப்ட் எல்லாருக்குள்ளயும் ஒரே மாரி தானே போயிருக்கணுன்றேன். எல்லாருக்குள்ளும் ஒரே மாரி அதுதான் போகுது. சார். ஆனா வெளிப்படும்போது வேற மாரி வருது. அது அவங்க அதுதான். அது அவங்க நம்பிக்கை. வெளிப்படும்பொழுது ஏன் மாறுபடுகிறதுன்னா, வெளிப்படுத்துவது உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுத்துறீங்க நீங்க. ம். அதாவது உள்ள போம்போது போயிடுதுங்கய்யா. ஆனா ம். அது வெளியில வரணும். உங்ககிட்ட இருந்து ஒரு செயலா வரணும்னா, அது உங்க நம்பிக்கைய தாண்டி தான் வர முடியும். உங்க நம்பிக்கையில இருந்து தான் அது கிரியேட் ஆக முடியும். ம். ம். உங்க ம். நம்பிக்கை இல்லாம அது செயல் வெளிய வராது. ம். புரியுதுங்களா? அதாவது சரி. உங்களுடைய நம்பிக்கை இல்லாம உள்ள கூட போகலாம். நீங்க ம். உட்கார்ந்து காது குடுத்து கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா அந்த ம். செயல் உங்ககிட்ட இருந்து வெளிய வரணும்னா, நம்பிக்கை இல்லாம அது வெளிய வராது. ம். நீங்க இந்த உலகத்துல ஒரு மனுஷன்கிட்ட ஏதாவது கேட்கிறீங்க, நம்பிக்கையே இல்லாம செஞ்ச செயல் ஏதாவது இருக்குதுன்னா, அப்படி ஒரு செயல் கூட இருக்கவே முடியாது. அவன் செயல்ன்னு செஞ்சான்னா, அது நம்பிக்கையிலிருந்து வந்தது தான். ம். இப்ப நீங்க சொல்றீங்க, என்கிட்ட சொல்றீங்க. என் வீட்ல பீரோ இருக்குது, கட்டில் இருக்குது, சோஃபா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எதுலயுமே அணு கிடையாதுன்றீங்க நீங்க. ம். அப்படின்னா அத நம்ப முடியுமா? என்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது. ஆனா எதுவுமே அணுக்களால் ஆனது இல்ல அப்படின்றீங்க. ம். அப்படின்னு நம்புவீங்களா? ம்ஹ்ம். அதே மாரி தான். இப்ப எப்படி எல்லா பொருளுமே நமக்கு வெவ்வேறு வடிவம் தெரியுதோ, அதனுடைய பேஸ் கான்செப்ட் என்னன்னா, எல்லாம் அணுக்களால் ஆனது. ம். அதே மாதிரி தான் மனிதனுடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கையால் ஆனது. ஓகே. ஓகேங்களா? ம். ம். அது ஏன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ம். இல்ல அது யாரும் கொடுக்க முடியாது, பெற முடியாதுன்ற அந்த இது அதோட பொருந்தும். அதுதாங்க நேத்து சொன்னேன் நானு. ம். நீங்கள் படைக்கப்படும் பொழுதே உங்களுக்கு தேவையான எல்லா நம்பிக்கையும் உங்களுக்குள்ளாவே இன்பில்ட்டா இருக்குது. ம். மத்தவங்க என்ன செய்றாங்கன்னா, அதுக்கான அ உதவி தான் பண்றாங்க. உங்களுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. உங்க ம். அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க ம். யாரும் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டவில்லை. ம். அவங்க குடுக்கிற செயல்லயோ, இல்ல பாடத்திலயோ, அல்லது அவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதல்லயோ, அதிலிருந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க உள்ள இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த இடத்துல ஒரு நீங்க தான் நீண்ட நாள் உலகத்தோட கேள்வி அல்லது தேடலுக்கு விடையை சொல்லிடலாங்களா?
அதாவது ஒரு சொல்லுங்க. மனிதன் இயற்கையாக அறிவாளியாக இருக்கிறானா அல்லது பிறவியிலேயே அதாவது செயற்கையிலே அறிவாளி ஆகுறானா? நர்ச்சரா, ம். நேச்சரா? நர்ச்சர் வந்து சொல்லிக் ம். கொடுத்து வர்றது. நேச்சர் வந்து இயற்கையா அவன் பிறக்கறதுல இருந்தே அறிவாளியா இருக்கான். ம். அப்படின்ற கேள்விக்கு வந்து இயற்கையா அறிவாளியா இருக்கான்றத முற்றுப்புள்ளி வச்சிட முடியுமா? இல்லைங்கய்யா. அதாவது இயற்கையாகவே அவன் இயற்கை அறிவை பெற்றிருக்கிறான். ம், ம், புரியுதுங்களா? ம், நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க. ம், அந்த விஷயம் எல்லாமே என்னன்னா, நீங்க இயற்கைக்கு மாறாக ஒண்ணு குடுக்கும் பொழுது தான் நீங்க ம், அவனுக்கு புது அறிவு ஊட்ட வேண்டியது இருக்குது. ம், அதாவது இயற்கையில எந்த இடத்துலயுமே பயிற்சி கிடையவே கிடையாது. இயற்கையில எல்லா இடத்துலயுமே கற்றல் மட்டும் தான் உண்டு. ம், ஆனா நாம தான் முதல்ல அவனுக்கு பயிற்சி குடுக்க ஆரம்பிக்கிறோம். ம், ம். இயற்கையில எந்த இடத்துலயுமே பயிற்சி கிடையாது. எங்கேயாவது பயிற்சி பார்த்திருக்கீங்களா? இயற்கையில எங்கேயாவது பயிற்சி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. எல்லாமே கற்றல் தான். ஆ, கற்றல் தான். அப்போ ஏன் நம்ம பயிற்சி குடுக்குறோம்? அது ஒரு புது மனிதனுக்கு ஏன் நமக்கு பயிற்சி வேணும்னு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிறோம்? அது புது கான்செப்ட் இல்லன்னா ஒரே மாரியான அவுட்புட்ட திருப்பி திருப்பி குடுக்க வேண்டிய கட்டத்துக்கு. ஆ, அங்க தான் நம்ம விஷயம். இங்க என்ன விஷயம்னா, இயற்கையினுடைய படைப்புல ஒண்ணு கூட ஒரே மாரி இல்ல. ம், அது ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கும். யார் கத்துக்கிட்டாலும், எப்படி கத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு புதிய விஷயத்த தான் உருவாக்குவாங்க. ம். அது எப்பயுமே சேமா இருக்காது. ஒரே மாரி இருக்காது. ஆனா நமக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, சேமா சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒரே மாரியான சில விஷயங்கள் தேவைப்படுது. ம், ஓகேங்களா? ம், ம், இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கங்க. ம், அங்க வந்து ஒருத்தர் கேட்கிற மாரி கஸ்டமைஸ்டு கார் டிசைன் பண்ணி குடுப்பாங்க. ம், சரிங்களா? அப்போ இயற்கை கொடுக்கக்கூடிய கற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க கஸ்டமைஸா பண்ணிக்க முடியும். ம், ஆனா, இப்போ நீங்க வந்து இப்போ எம்ஜி கார் ஷோரூம்குள்ள போறீங்க. அங்க ஒரே மாரி 10 கார் இருக்கும். அந்த மாரி ஒரே மாதிரியே எப்ப நீங்க உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அப்பதான் பயிற்சி தேவைப்படுது. ம். சரிங்களா? ஓகே சார். அப்ப அந்த பயிற்சிங்கிறதே மனிதன் உருவாக்குறது தான். ம், ம், இப்போ ஒரு குழந்தைய நீங்க வந்து ஆ பெத்து அத கொண்டு போய் காட்டுல போட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ம், அதுவாவே ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு வளர்ந்து நடக்க ஆரம்பிச்சுரும். ம், புரியுதுங்களா? ம், எந்த ஆதரவுமே இல்லன்னா, ம், இயற்கை அதுக்கு ஆதரவு குடுக்கும். ம். நம்ம ஜங்கல் புக்ன்னு ஒரு கார்ட்டூன் சீரிஸ் பார்ப்போம் இல்லையா? ஆமா சார். அதுல ஒரு ஜங்கிள் மேன் வருவான் இல்லையா? ம். ஆமா. அவன் வந்து குழந்தையிலேயே காட்டுக்கு போயிடுவான். அப்போ காட்டுக்கு போன ஒருத்தனுக்கு யார் நடக்க கத்துக் குடுத்தாங்க? இயற்கை தான். அவ்வளவுதான். அப்போ நீங்க நடப்பது என்பது இயற்கை அறிவு. ம், இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டணும்னா தான் பயிற்சி வேணும். ஏன்னா சைக்கிள் வந்து இயற்கை குடுக்கல. நீங்க ம், தயார் பண்ணது. ம், சரிங்களா? அந்த மாதிரி தான் நீங்க இயற்கையினுடைய கற்றலுக்கு எல்லாம் தாண்டி, உங்க ம், வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகள் இருக்கு பாருங்க. இந்த பயிற்சின்னு ஒண்ணு வரும்பொழுது தான், அந்த இடத்துல நீங்க சொல்லி தர வேண்டியது இருக்குது. ம். சரிங்களா? புரியுதுங்களா ஓகே சார். அருணகிரி சார்? ஓகே சார். புரிஞ்சுது. ம். அப்போ மனிதன் இயற்கையாவே என்ன அறிவு பெற்றிருக்கான்னா, இயற்கைக்கான அறிவு பெற்றிருக்கிறான். ம், ம், இப்போ ஒரு தாய் என்ன பண்றான்னா, அந்த அவருடைய வயித்துல ஒரு கரு ஒண்ணு உருவாகுது. ம், ஒரு உயிரணுவும், ஒரு கரு முட்டையும் சேர்ந்து ஒரு கரு உருவாகுது. ம். இந்த கருவ குழந்தையா மாத்தணுன்ற அறிவு யாரு குடுத்தாங்க அந்த செல்லுக்கு? அவ இயற்கையா ஃபுட் சாப்பிடுறா. அதான் அவ ம். ஃபுட் சாப்பிடுறா. அந்த ஃபுட் உள்ள போகுது. இந்த ஃபுட்ட கன்வெர்ட் பண்ணி, இந்த உயிரணுவும், கருமுட்டையும் சேர்ந்து இருக்கு பாருங்க. இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து, அதுல கையு, காலு, மூக்கு இதெல்லாம் யார் கொண்டு வரணும்னு யாரு சொல்லிக் குடுத்தாங்க அதுக்கு? இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் இல்ல. ம். இயற்கையான ஒரு செயல்பாடு தானே அது. அதுதாங்க ஐயா. நீங்க நேச்சுரல் ப்ராசஸ்ன்றீங்க. ஆனா, அந்த செல் அத செய்யணும்னா அதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு செல்லுக்கு இயற்கை ஊட்டியிருக்குன்றேன். ம். சரிங்களா? ஓகே சார். அப்போ ஒவ்வொரு செல்லும் இயங்குவதற்கான அறிவை இந்த இயற்கை குடுத்திருக்குது.
ம். அப்போ அந்த செல் அறிஞ்சு வச்சிருக்குது எதை வந்தா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி உறுப்பா மாத்தணும்னு. புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ கண்ணுக்கு நல்லது நீங்க கேரட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, நிறைய கேரட் சாப்பிட்டதுனால யாருக்காவது கண்ணோட சைஸ் பெருசா இருக்குதா? இல்ல. அப்போ எவ்வளவு கேரட் நீங்க சாப்பிட்டாலும் கண்ணோட சைஸ் அதே தானே இருக்குது. ம். அப்போ இந்த அறிவை யார் கொடுத்தது அதுக்கு? ம். எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாமா? சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப இயற்கை நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம உடம்புல ஏகப்பட்ட செல்களால் உருவானது தான் மனிதர்னு சொல்றீங்க. இந்த ம். செல் இப்போ அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யறதுன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கடமை இருக்கு. அது மட்டும்தான் செய்யுமா? அடுத்ததும் செய்யுமான்னு கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த குழந்தைய அடுத்தது செய்யுமாண்ணா? இப்போ ஒரு செல்லுன்னா அதுக்கு எல்லாமே இயற்கை கொடுத்துருக்கு. அப்போ குழந்தைய உருவாக்குறதுக்கு ஒரு டைப் ஆஃப் செல்லு தான் இருக்குமா? இல்ல உடம்புல எல்லா செல்லுமே எல்லா வேலையும் செய்யுமா? எல்லா செல்லுமே எல்லா வேலையும் செய்யாது. ஆ. அது எப்படி பிரெயின் செல்லுன்னா அது பிரெயினுடைய வேலையை தான் செய்யும். அப்போ செல்லுல பல பிரிவுகள் இருக்கு. ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க ரத்தத்துல என்ன சொல்றீங்க? ம். சில ரத்த சிகப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா. ஆர்பிசி, டபிள்யூபிசின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி போன் செல் வேற, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற செல்லு வேற, ஓகே. ஸ்கின் செல் வேற, ஓகே, ஓகே. எல்லாத்துக்கும் பொது பேரு செல்லு. இப்ப அணு கூட இருக்கு இல்லையா? நம்ம எல்லாமே அணுக்களால் ஆனதுன்றோம். ஆனா எல்லா அணுவும் ஒரே அணு இல்ல. ஒவ்வொரு அது அணுக்கும் ஒவ்வொரு மனித தன்மை. உடல் பாத்தீங்கன்னா அனடாமின்னு போயிட்டு அந்த உடல் கூறு அதுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் சார் நாராயண் சார் அது ஒவ்வொன்றும் தனித்தனியா டிஎன்ஏ என்ன பண்ணுது ஆனா ஒவ்வொரு நமக்கு வெளியில தெரியுது ஒரு செல்லு மாதிரி தெரியுது. இல்ல நம்ம பொது பெயர் தான் செல்லு. பட் ம். ஒவ்வொரு செல்லுக்குமே வேற வேற தன்மை அதுதாங்க இருக்கு. ஐயா. இப்ப நம்ம அதனுடைய அமைப்பு அணுன்னு வேற. சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்குமே வந்துன்னா ஒரே அணு கிடையாது. அது அதாவது என்ன அது இப்ப எப்படி எல்லாரையுமே நீங்க மனிதர்கள்னு சொல்றீங்க? மனிதர்கள் நீங்க ஓகே. சொல்றீங்க. ஆனா ஆப்பிரிக்காக்காரங்க கருப்பா இருக்கிறாங்க. ம். இத்தாலிக்காரங்க வெள்ளையா இருக்கிறாங்க. ம். ஓகேங்களா? இப்படி ந வேறுபாடுகள் உருவாகுது இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப மனிதர்களுடைய பொது பெயர் தான் நம்ம சொல்ற மனிதர்கள்னு. சரி. ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாதிரி தான் இது. செல்லு, ம். அணு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொது பெயர். அத நீங்க உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அணுக்கள்ல வேற வேற அணுக்கள் இருக்கிறது. ஓகே, ஓகே. செல்ல வேற வேற செல் இருக்குதுன்னா, அப்புறம் உங்களுக்கு அங்க பகுப்பு பிரிக்கும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட்டு. நீங்க சொல்லுங்க. பயிற்சி வேற, கற்றல் வேறன்னு சொல்றீங்கல்ல. ம், இப்போ நம்ம விவசாயம் பண்றோம். ம். விவசாயத்துக்கு நம்ம விதை நெல்ல தான் நம்ம விவசாயம் பண்றோம். ஆனா சரி. அதே நெல்லு தானே வருது. அதே நெல்லு வருது. அப்போ அது ம், எல்லாம் ம். ஒற்றுமை ஒண்ணு போல தானே இருக்கு. நீங்க சரி. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா அது மாறும். அது ஒரே மாறாம இருக்கிறதுக்கு தான் பயிற்சி எடுக்கிறோம்னு சொல்றோம். ஆமா. விவசாயம் தொடக்கத்திலிருந்து அந்த நெல் ம், பயிரிடு பண்றது ஒரு பயிற்சி மாரி தானே பண்றாங்க. நெல்ல வைக்கிறாங்க, களை ம், எடுக்குறாங்க, வளர்க்குறாங்க. ம். ஆனா அதே ஒரே பொருள் தானே வருது. அப்ப அதுக்கு அ பயிற்சின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இயற்கை ஆற்றலா அந்த செய்யறது? இல்ல இல்லைங்கய்யா. வர்றது என்னமோ நெல்லு தான். ம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொன்னேன். சில நெல் அப்படிங்கிறது ஒரு செயற்கை தாவரம். ம். சரிங்களா? அதாவது செயற்கை தாவரம்னா எப்படின்னா, நெல்லு அப்படி ஒரே இடத்துல அப்படி கும்பலா விளையாது. ம். இப்ப புல்லு இருக்கு இல்லையா? புல்லு. ஆமா, ஆமா. அந்த மாரி தான் எங்கேயாவது ஒண்ணு ஒண்ணு இருக்கும் அது. ஆனா அப்படி ஒண்ணு ஒண்ணா இருந்தா அத அறுவடை பண்ணி நமக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஓகே, ஓகே. சரிங்களா? இன்னைக்கு கூட நீங்க நல்லா போய் பாருங்க. நெல்லு எப்படி விளையுதுன்னு நல்லா பாருங்க. முதல்ல என்ன பண்ணுவோம்? விதை நெல்ல ஒரு சின்னதா ஒரு இடத்துல பாத்தி கட்டி, சரிங்களா? அதுல வைப்போம். அதுல மொத்தமா போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அத கட்டி கட்டா எடுத்து அது அப்புறம் என்ன நாத்து. ஆகும்னா, அப்படியே அப்படியே நெருக்கமா அது விளைஞ்சிரும். அப்புறம் அந்த நாத்து தனியா எடுத்து 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 குடுத்து, அதுல 4 நாத்தா எடுத்து நடுவோங்க. புரியுதுங்களா? ம். இல்ல ஏன்னா அது இது நாளைக்கு இந்த 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 இடத்துல தான் என்னோட கேள்வி. ம், இப்ப நீ அந்த நாத்து எடுத்து பிரிச்சு வைக்கிறது ம். பயிற்சியா, இயற்கையா? அதான் என்னோட கேள்வி. அதான் ஏன் பயிற்சியா? நீங்களா தானே 4 நாளா பிரிச்சு விக்கிறீங்க. ம். புரியுதுங்களா இல்லையா? புரியுது, புரியுது. நீங்க சில ஓடைகள், சில ஆறுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ம். தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா? அந்த ம். தேங்காய் விழுந்து, அது ஓடி எங்கேயாவது ஒண்ணு சேர்த்து, அது அப்படியே கரையெல்லாம் தென்னை மரமா இருக்கும். தனையெல்லாம் பனை மரமா இருக்கும். ம்.
இதெல்லாம் இயற்கையா நேச்சராவே நடக்குது. யாரும் அது வச்சது இல்ல. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நெல்லு நீங்க இந்த மாதிரி தானாவே ஒரு இடத்துல கும்பலா விளைஞ்சு நீங்க அறுவடை பண்ற மாதிரி எங்கேயா விளையுமான்னா விளையாது இயற்கையில. நெல்லு விளையும். ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா விளையும். ஆனா நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா அது மொத்தமா அறுவடை பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இயற்கையில வந்து நீங்க மாமரம் இருக்கு இல்லையா? மாமரம். ஆ. இயற்கை என்ன பண்ணும்னா மாங்காய எங்கெங்கேயோ ஒரு ஒரு மரம் வச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு தோப்பா வேணும்னா நீங்க தான் அதை செய்யணும். அப்போ வந்து இயற்கை வந்து ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்குது. நமக்கு தேவைக்கு ஏத்தாப்புல அந்த இயற்கையை மாத்தி பயிற்சி எடுத்தா அந்த இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழ முடியும். அப்படி புரிஞ்சுக்கலாமாண்ணா? இல்ல அதாங்கய்யா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இயற்கையிலே இருக்கு. மாமரம் இருக்கு. சரிங்களா? மாமரம் இருக்குது. அதை நான் பயிற்சியால மனிதன் மனிதன் வந்து ஆதிகால மனிதனா இருக்கும்போது எந்த உணவையும் அவன் பயிர் பண்ணல. ஆமா, இயற்கை கொடுத்த உணவுல தான் சாப்பிட்டு இருங்க. அப்ப அவன் என்ன பண்ணான்னா பழங்களை தேடி அவன் நாடோடயே திரிஞ்சு போயிட்டே இருக்கிறான். சரிங்களா? முதல்ல அவன் பழங்களை தின்றான் அவன். எப்படின்னா கிடைக்கிற பழத்தை அங்கங்க எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். சரிங்களா ஐயா? சரி 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 சரி. ம். அப்புறம் அப்பெல்லாம் அவன் அதை நெருப்பு பார்த்து ஒழுங்குபடுத்துறதுக்கு பயப்படுவான். நெருப்பை பார்த்து பயப்படுவான். எப்ப காட்டு தீயில வந்து இந்த விலங்குலாம் செத்து கிடந்ததோ அதுல இருந்து அந்த ஸ்மெல் பார்த்து தான் அவன் எடுத்து சாப்பிட்டு, ஓ இதெல்லாம் டேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு தான் மாமிசத்தெல்லாம் சுட்டு சாப்பிடுறான். இது இது எதுவுமே வந்து என்னன்னா 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல நடக்கல. இதெல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் நடந்த விஷயம். சரிங்களா? அதனால சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒட்டுமொத்த மனித வரலாறு எப்படின்றத என்ன கொஞ்சம் புக்கு சுருக்கமா சார்? சொல்லிப்பாங்க. சார் என்ன? சேப்பியன்ஸ். கேபிஎன்னா? கேபியன் இல்ல, சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா மனிதன் எப்படி எல்லாம் ஆதிகால மனுஷன் இருந்து வந்தான்னு தெரியும். அப்போ நீங்க ஆதிகால மனுஷன் மாதிரி இருந்தீங்கன்னா என்னங்கன்னா அங்க ஒரு தென்னை மரம், இங்க ஒரு தென்னை மரம். அப்போ தென்னை மரம் எப்படின்னா எங்கெல்லாம் தண்ணி ஓடிச்சோ அங்கெல்லாம் கொண்டு போய் அது அப்படியே ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டு போயிருக்கும். அது தோப்பா இருக்காது. இல்ல மாந்தோப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி இயற்கை எங்கேயுமே கொடுக்கல. எல்லாம் கலந்தாப்புல தான் இருக்கும். அதில் நீங்க தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரே இடத்துல எல்லாம் தேவைப்படுது. அப்படின்னும் போது அதை தோப்பா மாத்துற செயல் இருக்கு பாருங்க. அது இயற்கை இல்லை. அது பயிற்சியின் மூலியமா தான் செய்ய முடியும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்ப இயற்கை அருங்கய்யா வந்து ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்குதா? அப்ப இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். அதாவது இயற்கை சொல்லுங்க. வந்து இயற்கை கொடுக்கறத நம்ம பயிற்சி பண்ணினா நம்ம லைஃபுக்கு நல்லா இருக்கும். இயற்கை வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். நோட்ஸ் மாதிரி கொடுக்குது. அந்த நோட்ஸை பேராகிராஃபா எழுதுறது நம்மளோட பயிற்சி மூலமா பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அப்படி அதாங்க. எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மாத்திக்கிறது தான் பயிற்சி தேவைப்படுது. ஓகே 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 இப்போ சார். இயற்கை என்ன பண்ணுதுன்னா பருப்பு கொடுக்குது. பருப்பு சாம்பாரா மாத்துறது உங்களுடைய பயிற்சி. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை அரிசி கொடுக்குது. அரிசியை சாதமாக்குறது உங்களுடைய சாதமாக்கி பயிற்சி. அதை நம்ம லெமன் சாதம், தயிர் சாதம் எதுனாலும் நம்ம என்ன சாதம் பண்ணீங்க? பண்ணுங்க. அது வந்து இதெல்லாம் ஒரு பயிற்சி. ஷார்ட் சிவபாலன் அண்ட் சார் லைன்ல இருக்கீங்களா? சிவபாலன் சார் 1 2 3 சிமிட்டார் நினைக்கிறேன். ஆமா. அதனால அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா சிவபாலன் ஐயா, ஒரு தரம் வாங்க. ஆழ்ந்த தியானத்துல இருந்துட்டாரு. ஐயா அதுக்குதான். ஐயா ஏன்னா நீங்க ஏழுமலை தனியா தியானத்துல இருக்க கூடாதுன்னு தான் உங்களை கூப்பிட்டோம். ஐயா ஏழுமலை சொல்லுங்க ஐயா. இயற்கையாகவே உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதற்கு இன்னொரு கருத்தும் கூட எனக்கு தெரிஞ்சது என்ன கேட்டீங்கன்னா, உடலில் வளர்கிற உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நின்று விடுகிறது அறிவுபூர்வமாக. மூக்கு தொடர்ந்து குழந்தையிலிருந்து பெருசா வளர்ந்துகிட்டே இருந்தா மனிதன் நிலைமையை விட்டு பாருங்க. அவனோட பல்லு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்தாக்கா அவனுடைய பல்ல விட்டு பாருங்க. அதோட நிலைமைகள் என்னவான்னு. முடி தேவையற்ற இடங்களில் வளர்ந்து கொண்டே இருந்தால் அந்த நிலைமை என்னன்னு பாருங்க. அப்போ இறைவன், இயற்கை, பிரபஞ்சம் அடிப்படையிலேயே மனிதனுக்கு ஐயா சொல்லி கொடுக்கிற இந்த வாசகங்களின்படி அறிவை தந்திருக்கிறான். ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவுடையது.
நாராயண் சார், நீங்க செருப்பு வாங்கி நடக்கிறீங்கல்ல, ஆ, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை செருப்பு தேஞ்சிருக்கும்? என்ன சார் சொல்ல புரியல. செருப்பு எத்தனை செருப்பு தேஞ்சிருக்கும்? ஆமா, அப்ப வெறுங்கால நடங்களுக்கும் அதே மாதிரி கால் தேயும்ல. தேயிலையே. அது யார் ஈக்குவல் பண்றது? அது இயற்கை கொடுத்த வரம்னு வச்சுக்கலாம். தேயிலன்னு இல்ல சார், தேயுது, கால் தேயுது. ஆனா ஆனா வளர்ந்துக்குதா? தேய அந்த செல்லு வந்து அதை ஈக்குவல் பண்ணுது. உண்மை இது நல்ல நான் கூட யோசிச்சிருக்கேன் இந்த கேள்விக்கு. செருப்பு போட்டா தேய்கிறோம், நம்ம கால் மட்டும் தேயிலேன்னு. ஆனா அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணல. சரி, நீங்க இப்ப கேட்கும் போது அதை நான் இந்த கேள்வியை நான் யோசிச்சேன். இப்படி கால் மட்டும் நம்ம ஷூ வாங்கினா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இந்த ஷூ தேஞ்சிருது, வேற எதாவது மாத்திரம். ஆனா கால் மட்டும் வெறுங்காலோட நடந்திருக்குமா? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செப்பல் கிடையாது, வெறுங்காலத்தோட நடந்திருக்கேன். ஆனா அது நம்ம அதை ஒண்ணும் என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்துல மெட்டபாலிசம்னு சொல்றோம், தமிழ்ல வளர்ச்சிதை மாற்றம். வளர்ச்சி மாற்றம். வளர்ச்சிதை மாற்றம், அதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்க 2 விஷயம் நடக்கணும். என்ன வேண்டும்டா, வளர வேண்டும், சிதைய வேண்டும். இன்னொரு சரிங்களா? கருத்து இப்ப ஏழுமலை சார் சொன்னாரு, அதுக்கு ஒரு இருங்க, கருத்து என்ன? இதை முடிச்சுறேன். அப்போ வளர வேண்டும், சிதைய வேண்டும், நல்லா புரிஞ்சுங்க. வளர்ச்சி அடைய வேண்டும், சரிங்களா, தளர்ச்சி அடைய வேண்டும். தளர்ச்சி தான் சிதைதல். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இந்த உடல் மாறுகிறது அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் என்ன, வளர்வது சிதைவதனால் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுதான் வளர் சிதை மாற்றம். புரியுதுங்களா? இந்த உடல்ல எப்ப மாற்றம் ஏற்படும்னா, வளர வேண்டும், சிதைய வேண்டும், ரெண்டுமே நடக்கணும். அப்படி நடந்து அந்த மாற்றம் ஏற்பட்டா அதுக்கு பேர் என்ன, வளர் சிதை மாற்றம். ஒண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால மாற்றம் கிடைக்கிறதா? இல்ல. சிதைந்து கொண்டே இருப்பதனால மாற்றம் கிடைக்குதா? இல்ல. ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் சிஸ்டம். வளர் சிதை மாற்றம். புரிஞ்சுதுங்களா நாராயண் சார்? இது புரியுது. இன்னொன்னு, நம்ம உடம்புல எல்லா பாகத்துமே நம்ம யூஸ் பண்ணாமையே இருந்துட்டா அப்புறம் அந்த பாகம் திருப்பி செயல்படுறது ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. உண்மைதானா? செயல்படாது, அது அழிஞ்சிடும், அவ்வளவுதான். சார் மெட்டபாலிசம் மாதிரி கெட்டபாலிசம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அவ்வளவுதான். கெட்டபாலிசத்துக்கு தமிழ்ல சொல்லுங்க. இல்ல நான் கெட்டபாலிசம்னு படிச்சிருக்கேன், மார்க்கெட்டாக படிச்சது இப்போ ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ வந்து நம்ம பல்லில் இருக்கு, சிலவங்க அந்த கடிச்சு அந்த நீர் நம்ம உமிழ் நீரோட சேர்த்து சாப்பிட்டா நமக்கு நல்லா டயக்னிஸ் ஆகும், நல்ல இந்த சுகர் கம்ப்ளைண்ட்லாம் குறையும். நம்ம இயற்கையாகவே அப்படி கொடுத்தது. ஆனால் எல்லாரும் முழுங்கி முழுங்கி சாப்பிட்றோம். நானும் முழுங்கி தான் சாப்பிட்டேன் ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. இந்த கடிச்சு சாப்பிடாம, அந்த கடிச்சு சாப்பிடும்போது 2 பலன் இருக்குங்கிறாங்க. இந்த பல்லும் வளரும். இந்த பல்லோட தன்மை என்னன்னா, அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி நம்ம உடல்களை நிறைய இதை கை கால் நம்ம எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்றது அதுக்கு தான். அப்போதான் அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்ம இயற்கை கொடுத்தது. என்னன்னா நீங்க எந்தாவது ஒரு இடத்த அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு. உடற்பயிற்சி என்பது இயற்கைக்கு எதிரானது. அப்போ எப்படி நமக்கு அந்த சர்க்குலேஷன்லாம், பிளட் சர்க்குலேஷன்லாம் அதே ஆகுமா? நம்ம ஒண்ணுமே செய்யாட்டா கூட அதே ஆகுமா? இல்ல சார், ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. இல்ல, நீங்க எதெல்லாம் பயிற்சிங்கிற வார்த்தை சேர்க்கிறீங்களோ அதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது. புரியுதா? சரி சார், சரி. உடற்பயிற்சி அப்படின்னு சேர்த்துட்டீங்கன்னா அது இயற்கைக்கு எதிரானது. யோக பயிற்சி, தியான பயிற்சி, எதெல்லாம் பயிற்சின்னு சொல்றீங்களோ அதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது. அப்போ இப்போ நம்ம உடலை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி இல்லாம இல்ல, எப்படி அதுதாங்க ஐயா. இப்போ நீங்க உடற்பயிற்சி செஞ்சுறீங்க, எதுக்காக செய்றீங்க? ஆரோக்கியமா இருக்கிறது தானே. ஆமா, ஆமா. அப்ப விவசாயி ஆரோக்கியமா இருக்கணும்வா? ஒரு சித்தாள் ஆரோக்கியமா இருக்கணும்வா? மூட்டை தூக்குறவன் ஆரோக்கியமா இருக்கணும்வா? அவங்க எல்லாம் ஏன் நீங்க சொல்ல மாதிரி நடைப்பயிற்சி பண்றதில்ல, உடற்பயிற்சி பண்றதில்ல? அவங்க செய்யற வேலையே உடற்பயிற்சி ஆயிருதுன்னு சொல்றீங்களா? இல்லைங்கய்யா, நீங்க தனியா உடற்பயிற்சின்னு ஒண்ணு செய்றீங்க இல்லையா, அப்படி செய்யவே கூடாது. அது இயற்கைக்கு எதிரானது. யானை எவ்வளவு பெரிய உருவம், அது எவ்வளவு திங்குது, சரில, எவ்வளவு தின்னுது. ஆனா அவ்வளவு ஆற்றலையே அது வந்து என்ன பண்ணுது, யூஸ் பண்ணிக்குது. உடற்பயிற்சி செஞ்சு குறைக்கிறது இல்ல. அது நடந்தே போகுது எல்லா இடத்துக்கும். நடந்து போகுது, என்னமோ செய்யுது. நான் சொல்றது உணவு அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு எவ்வளவு வேணும்ன்றத இயற்கை ஏற்கனவே அளந்து வச்சிருக்குது. புரியுதுங்களா?
புரியுது. சிங்கம் பசிக்குதுன்னு வச்சுங்க, சிங்கம் பசிக்குதுன்னா ஒரு காட்டெருமை அடிக்குது, சாப்பிடுதுன்னா, எப்ப பசி தீருதோ அப்பவே அது மிச்ச மீதிய அப்படியே விட்டுரும். இல்ல, இல்ல இல்ல ஒரு காட்டெருமையே கடிச்சிருச்சுனால மொத்தத்தையும் தின்னு வச்சுக்குவோம் அப்படின்லாம் தின்னாது அது. புரியுதுங்களா? இந்த காட்டெருமை ரொம்ப டேஸ்ட்டா இருக்குது, பரவால்ல. ஒரு 10 உள்ள கிலோ கறி சேர்த்து போடுவோம். அப்படிலாம் அது சாப்பிடாது. மனுஷன் மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்றீங்களா? மனுஷன் மட்டும் தான் வந்து அந்த டேஸ்ட் போடு உள்ள போடு. பிரியாணி கிடைச்சதுன்னா உள்ள போடு. எத கிடைச்சாலும் போட்டுறீங்க இல்லையா? உடம்புக்குள்ளார விட்டமின் ஏவ சேர்த்து வைக்க முடியுமான்னா முடியாது. விட்டமின் பிய சேர்த்து வைக்க முடியுமான்னா முடியாது. அது உடம்பு சேர்த்து வைக்கிறதுக்கான எதெல்லாம் சேர்த்து வைக்க முடியும்னா, ஃபேட் சேர்த்து வச்சுக்கும். புரியுதுங்களா? அதுதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இப்ப அந்த ஃபேட்ட தான் நீங்க குறைக்கிறதுக்காக இந்த பயிற்சி உடற்பயிற்சி பண்றீங்க. பண்றீங்க. சரில ஜிம்முக்கு போறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. உணவுங்கிறது ஒரு சக்தி சார். நீங்க வாழ்வதற்கான ஒரு சக்தி. புரியுதுங்களா? இப்போ நாராயண் சார் ஒரு பைக் வச்சிருக்கிறாரு. பைக்ல பெட்ரோல் இல்ல. என்கிட்ட கேட்கிறாரு. நான் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் தரேன். அவர் என்ன பண்றாரு? 5 லிட்டர் பெட்ரோல பைக்குக்கு ஊத்துறாரு. மீதி எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிட்டர் இருக்குது. சரி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவர் இருக்கிற இடத்துல வீட்டு வாசல்ல குப்பையெல்லாம் எல்லாம் சேர்த்து போட்டு கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்க. நான் பார்த்துட்டு, அடடடடா! அற்புதம், அற்புதங்க. என்கிட்ட 10 லிட்டர் பெட்ரோல் வாங்குனாரு. 5 லிட்டர் வண்டிக்கு ஊத்திக்கிட்டாரு. மீதி 5 லிட்டர் வச்சு குப்பையெல்லாம் கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு இருக்காருன்னு சந்தோஷப்படுவேனா? கோவப்படுவேன், வருத்தப்படுவேன். இவனுக்கு போய் 10 ஏன் லிட்டர் கோவப்படுறீங்க? குடுத்தேன். வருத்தப்படுறீங்க? நான் தான் உங்களுடைய பெட்ரோல தான் எரிச்சு தானே குளிர் காஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன கோவம் உங்களுக்கு? அப்படி இல்ல. ஒரு 10 லிட்டர் உன்னோட உயிர் வாழ்வதற்காக குடுத்த பெட்ரோல, நீ வெளியில ஜாலியா என்ஜாய் பண்ற. அதாவது ஒருத்தனுக்கு உயிர காப்பாத்துறதுக்கு சாப்பாடு போட்டா, சாப்பாட வேஸ்ட் பண்றதாக அர்த்தம் தானே ஆகுது. அது நீங்க அதேதான். பொறுத்தவரை அது ஒரு வகை நல்லது தான். ஆனா அது ஒரு தவறான இல்லைங்கய்யா. அந்த செயல்னு மாரி புரியுது. யாரெல்லாம் நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஜிம்முக்கு போறீங்களோ, யாரெல்லாம் நடக்கிறீங்களோ, நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ரா உணவு உள்ள போட்டுட்டு, சரிங்களா? கீழ கொட்டுனா உணவு எவ்வளோ வேஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இப்ப உள்ள கொட்டிட்டு, அந்த சக்திய எரிக்கிறதுக்கு தானே நீங்க நடக்கிறீங்க. கரெக்ட். புரியுதுங்களா? நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். சார் உண்மைதான். நீங்க யோசிக்க தேவைக்கு அதிகமான சக்திய உள்ள எடுத்துட்டு, இப்ப அந்த சக்திய எரிக்கிறதுக்கு தானே சார் சும்மா நடக்கிறீங்க. ஓகே, ஓகே. அப்போ அருமை. அதுல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க கீழ கொட்டியிருந்தா உணவோட போயிருக்கும். கீழ கொட்டியிருந்தா உணவோட போயிருக்கும். ஆனா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிலாம் செய்யும்போது, இப்ப அந்த உணவோட சேர்ந்து உங்களுடைய நேரமும் விரயமாகுது. அது இயற்கை ஏற்றுக்கொள்ளாது. புரியுதுங்களா? சார் நல்லா ஜிம்முக்கு போயி, நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணி இருக்கிறவங்க யாராவது 100 வயசுக்கு மேல இருக்காங்களா? சொல்லுங்க சார். அப்படி யாருமே வாழ்ந்ததா இல்ல. எவருடைய வாழ்க்கை இயற்கையை ஒட்டி இருக்குதோ, சரிங்களா? அவங்கலாம் தான் 100 வருஷம் வாழ்றாங்க. அப்போ நாம என்ன செய்றோம்னா, நம்ம தேவைக்கு அதிகமான உணவு உள்ள போட்டுட்டு, அத எரிக்கிறதுக்காகவே நீங்க நடக்கிறீங்க. புரியுதுங்களா? அதுதான் சொல்ல புரியுது. வரேன். இந்த உலகத்துல வந்துன்னா, சின்ன சின்ன உயிரினத்திலிருந்து மிகப்பெரிய திமிங்கலம் வரைக்கும் இருக்குது. நீங்க இதுவரைக்கும் பார்த்த விலங்குகள் ஏதாவது தொப்பை போட்ட விலங்கு இருக்குதா? ஒரு யானை சார். தொப்பையோட திரியுது சார்ன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல ஒரு திமிங்கலம் தொப்பையோட திரியுது சார். அப்ப தொப்பையோட இருக்கிற ஒரே உயிரினம் மனுஷன் மட்டும் தான். ஏன் தொப்பையோட ஆனா? புரியுதுங்களா? நோய் நாடி நோய் முதல் நாடி. ம். அதுதானிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல். அப்ப நீங்க உணவு உண்ணும் பொழுது, உங்களுடைய தேவைக்கு சக்திக்கு ஏத்த மாரி சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு விவசாயி எவ்வளவு கடுமையான உழைப்பு உழைக்கிறானோ, அதுக்கேத்த அவன் சக்தி இத மட்டும் தான் எடுத்துக்கிறான் அவன். இன்னும் சொல்லப்போனா அது குறைவா தான் எடுத்துக்கிறான். அதனால தான் பல விவசாயிகள் எலும்பும் தோலுமாவே இருக்கிறாங்க இன்னும். இதுவரைக்கும் நான் பார்த்த தொப்பை போட்ட விவசாயி பார்த்ததே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நாம என்ன செய்யறோம்னா, இயற்கை வந்து குடுத்த ஒரு உணவ எடுத்து,
நீங்க அதிகப்படியான சக்தியை உடம்புக்குள்ள ஏத்திட்டு அது சும்மா எரிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொன்ன உள்ள கருத்தை வந்து நம்ம மனசு ஏத்துக்காது. ஏன்னா நாங்க வேற ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிற ஆட்கள். ஓஹோ! நம்ம வந்து இப்ப எல்லாரும் என்ன சாப்பாடு சாப்பிட்டாதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நீங்க சொல்றது பார்த்தா சாப்பாடு ஒரு ஃபியூல் தான். ஒரு 10% ஃபியூல் தான். தான் ஐயா. அதுதான் 100% நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க காலையில பிரியாணி சாப்பிடணும், நைட்டு பிரியாணி சாப்பிடணும், அப்பதான் நம்ம உயிர் வாழ முடியும்னு எங்க மைண்ட்ல ரீச் ஆக்கிட்டோம். இப்போ வந்து அதை அதுதாங்க ஐயா, மாத்துறது நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டம். உலகத்துல 100 வயசுக்கு மேல வாழறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை முறையில எடுத்து பாருங்க. சில டெய்லி வாக்கிங் போறவங்க, ஜாக்கிங் போறவங்க, ஜிம்முக்கு போறவங்க, அப்படி யாராவது 100 வயசுக்கு மேல வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்க, இருக்காது. என்னதான் நீங்க வாக்கிங் போனாலும், என்னதான் ஜாக்கிங் போனாலும், என்னதான் நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் கூட, நீங்க செய்யற அந்த வேலை இயற்கைக்கு எதிரானது. உங்களை ரொம்ப நாள் இயற்கை வச்சிருக்குமானா வச்சிருக்காது. அப்போ நீங்க சொல்றீங்க இயற்கையை எதிர்த்து வாழக்கூடாது, இயற்கையோட ஒற்றியே வாழுங்க. ஆமா, இயற்கையோட கரெக்ட். ஒட்டி வாழ்ந்ததான் நீங்க வாழ முடியும். அதான் அந்த காலத்துல முனிவர் ரிஷிகள் இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையோட பாதி நேரம் சாப்பிட்றது கம்மி, அந்த காத்தை உள்வாங்கி தான் சாப்பிட்டு நிறைய வருஷம் வாழ்ந்திருக்காங்க, சரித்திரம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இயற்கை. அந்த அந்த மாதிரிதான். ஓகே ஓகே சார், ரொம்ப சரிங்களா? நன்றி. அப்போ சொல்லுங்க ஆப்பிகன் சார். சார் ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு நான் உணர்ந்துட்டது சார். இது வந்து ஒரு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது இந்த புக்கு சார். ஆக்சுவலி இது ஒரு டாக்டர் எழுதின புத்தகம் சார். இது ஒரு டாக்டர். நீங்க சொன்னதுக்கும் இதுக்கு எந்த விதமான வித்தியாசமே இல்லை சார். அவர் எம்டிங்க. ஆக்சுவலி ஒரு டாக்டர் வந்து இப்ப இருக்கக்கூடிய மருத்துவம் எவ்வளவு மோசம்னு தன்னுடைய தொழில் எவ்வளவு மோசம் அப்படிங்கிற பத்தி எழுதின புக்கு தான் சார் இந்த டாக்டர் எழுதின புத்தகம். அதுல ஒரு கோட் பண்ணிருப்பார் சார். மனுஷனுக்கு தொப்பை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, கார்போரேட் வந்து நாம அதிகமா எடுத்துக்கிறதுனாலதான் சார் தொப்பை வருது. பட் அந்த காலத்துல இயற்கையான மனிதனுக்கு அந்த கார்போரேட் அவ்வளவு கிடைக்காது சார். அது என்ன அப்படின்னா, மனுஷனோட உடம்பு வந்து இது கிடைக்காது அப்படிங்கிற இயற்கை பிரபஞ்சம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது உணர்ந்தது சார். அந்த இயற்கை பிரபஞ்சம் நம்ம உடம்புக்கு எந்தெந்த சக்திகள் கிடைக்காதோ அதை வந்து நம்ம உடம்புக்குள்ள சேமிச்சு வைக்குமாமா சார். அந்த காலத்துல அது கிடைக்காதனால அது உடம்புக்குள்ள சேமிச்சு வச்சது. வேலைகள் அதிகமா செய்யும் போது அது கரைஞ்சிட்டு. ஆனா இப்போ நாம இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கான வேலைகள் செய்யாதனாலதான் உடம்புக்குள்ள அது வந்து தேங்கிடுது சார். அப்போ நீங்க இப்ப சொன்னது படி நான் யோசிச்சு பாக்குறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு என்ன வேணுங்கிறத நாம கரெக்டா சாப்பிட்டாலே போதும், உடம்புக்குள்ள எந்த நோயுமே வராது அப்படின்னு தான் இந்த டாக்டர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். மேலும் இந்த புத்தகம் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் படிக்க வேண்டியது. பட் அந்த புத்தகத்தை நான் படிச்சதை நீங்க ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. தேங்க் காட் சார். தேங்க்யூ. நன்றி 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 ஐயா. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது? ஒட்டகம். ஒட்டகம். ஒட்டகம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை தண்ணி குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுன்னா உடம்புக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். 30 லிட்டர் எத்தனையோ ஒரே ட்ரிப் குடிக்கும் சார். எவ்வளவு குடிச்சாலும் அது என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணிக்குது. ஸ்டோர் பண்ணி. ஏன்னா அங்க அது கிடைக்காது இல்ல, வேணுங்கிற போதெல்லாம் கிடைக்காதனால அது ஸ்டோர் பண்ணிக்குது. இயற்கை அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்குது. அந்த மாதிரி மனித இனம் சாப்பிடுற சாப்பாட்டுல இல்ல, குறைந்தபட்சம் உயிர் வாழணும்னா அவனுக்கு கொழுப்பு சத்து தேவைப்படுது. அந்த கொழுப்புல இருந்து தான் அந்த எரிசக்தி உருவாகுது மனிதனுக்கு. அதனால இந்த இயற்கை எப்படி டிசைன் பண்ணிக்கிறா, அதை அவனுக்கு உடம்புக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுது. அப்போ எந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்குன்னா, ஒரு மனிதன் என்ன உயரமோ அவனுடைய குடல் அவனை மாறி 6 மடங்கு உயரமானது. இதுல நீங்க 5 அடி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குடலுடைய சைஸ் 30 அடி. நீங்க 4 அடி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குடலுடைய சைஸ் 20 அடி. அப்போ ஒரு மனிதன் என்ன உயரம் இருக்கிறான்னா அவனுடைய குடல் அதை மாதிரி 6 மடங்கு இருக்கும். அதனால இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எங்க கொண்டு போய் டெபாசிட் பண்ணா அவனுக்கு பிரச்சனை இருக்காதோ அங்க பண்ணுது. ஆண்களுக்கு எங்கே கொழுப்பு சேர்கிறது, பெண்களுக்கு எங்கே கொழுப்பு சேர்கிறது? சொல்லுங்க போலாம். சார் ஆண்களுக்கு வந்து வயிற்று பகுதி சார், பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதி, தொடப்பகுதிங்க சார். தொடையிலையும் ஐயா, தொடைப்பகுதியில் நிறைய இடுப்புங்கிறத விட துடைப்பகுதி.
ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்குது இயற்கை? ஆண்களுக்கு வந்து அதிகமா வயிற்று பகுதியில தான் சார் அது அது இல்ல அந்த அதான் ஐயா. படிச்சது. அப்போ ஏன் ஆண்களுக்கு இப்படியும் பெண்களுக்கு அப்படியும் டிசைன் ஆயிருக்குது? சார் ஆண்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த கருவுறக்கூடிய தன்மைகள் கிடையாது, அந்த வயிற்றுல அந்த கர்ப்பப்பை கிடையாது சார். அதனால ஆண்களுக்கு வயிற்றுல வந்து அந்த கொழுப்பு ஆட் ஆகுது. பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் தரித்து அந்த வயிறு பெருசா இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பையில அந்த குழந்தைகள் உருவாகாதுங்கிறக்க அவங்களால இடுப்பு பகுதியிலும் தொடப்பகுதியிலும் அந்த கொழுப்புகள் சேருது சார். இது நான் படிச்சது. அதுதான் ஐயா, அதுதான் உண்மை. அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அங்க இடத்துல போய் சேர்த்துட்டா அது குழந்தைய அழுத்த ஆரம்பிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரிங்களா? அப்ப இயற்கையா அப்படி ஒரு டிசைன் வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இயற்கை எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டான டிசைன் தான் பண்ணிருக்குது. நாம எப்போ இயற்கையின் வாழ்க்கையிலிருந்து முரண்பட்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னையில இருந்தா நமக்கு சிக்கல்கள்லாம் ஏற்படுது. சரிங்களா? விஷயம் அவ்வளவுதான். சரி, மணி 5:45 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்துடலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை. நம்பிக்கை அதான எல்லாம். அப்போ ஒரு மனிதன் கிட்ட ஒரு செயல் உருவாகிறதுனா அந்த செயலுடைய விதை எதுவென்றால் நம்பிக்கை தான். அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. நம்பிக்கையில தான் எல்லாம் விளைகிறது. அது எந்த செயலாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே நம்பிக்கையிலிருந்து தான் விளைவிக்கின்றோம். அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நேத்து முந்தனத்து கேட்டார் நினைக்கிறேன் சிவபாலன் ஐயா. அப்படின்னா ஏன் நான் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? கேட்டீங்களா இல்ல சார்? கேட்டேன் சார். அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு பார்த்துடலாம். ம். நீங்க ஒரு கிணத்தை தாண்டுறீங்க சார். என்ன தாண்டுறீங்க? ம். கிணறை கிணத்தை. தாண்டுகிறீர்கள். ம். 100% தாண்டிட்டீங்க. ம். அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? வெற்றி. ஆமா. நீங்க எங்க இருப்பீங்க? கிணத்தை தாண்டி இருப்பேன். கிணத்தை தாண்டிட்டு இருப்பீங்க. ஆமா. கரெக்ட் தானே? உண்மை. இப்போ 99.99% நீங்க தாண்டிட்டீங்க. ம். இப்போ எங்க இருப்பீங்க? கிணத்துக்குள்ளார. ஏன்? கிணத்தோட டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரம் இருக்குல்ல, அதை தாண்டி அது இன்னும் ஒரு அந்த 0.4% நவுத்தணும். சார் நவுந்துடும். அப்பதான் நம்ம 0.01 வெளில தானே சார்? 0.01% தானே? அப்ப வெற்றியில இருக்க ஆ. மாட்டீங்களா? கிணறுங்கும் போது கண்டிப்பா வந்து என்னோட இதுல பார்க்கும்போது உழுறதுக்கு தான் வாய்ப்பு. அந்த அந்த ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது நவுந்துடணும். நவுந்துட்டு ஃபுல்லா தாண்டினாதான் தாண்டின மாதிரி. இல்லைன்னா அப்ப கொஞ்சம் முன்ன 100% பின்ன தான் இருந்தாலும் வெற்றி. 99.99% கூட தோல்விதான். ஆமா. உண்மை. சரிதானே? உண்மைதான். அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ நீங்க ஒரு காரியத்தை கையில எடுத்துக்கிறீங்க. ம். முடியும்னு 40% நம்புறீங்க. ம். அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது எத்தனை பெர்சென்ட்? 60%. 60%? ஆமா. ஓகே. நடக்கும்னு 65% நம்புறீங்க. ம். அப்படின்னா நடக்காதுன்றது எத்தனை பெர்சென்ட்? 35. 35%. 35%. முடியும்னு 40% நம்புறீங்க, முடியாதுன்றது 60%. நடக்குன்னு 65% நம்புறீங்க, நடக்காதுன்றது 35%. சரிங்களா? இயலும்னு 20% நம்புறீங்க. அப்படின்னா இயலாதுன்றது 80%. 100%. 80%. இந்த கணக்கு சரிங்களா, கணிதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றால் சதவீதம் அப்படிங்கிறது 100% அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணோம். அதுல இது இவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தா அது அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்றது. திலகம்மா லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார் ஓகேம்மா ஓகே. புரியுதுங்களா? ஆனா நம்பிக்கைன்னு வரும்போது அங்க என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எந்த நம்பிக்கை வேலை செய்யும்னா 100%ல இருந்தா மட்டும்தான் நம்பிக்கை வேலை செய்யும். புரியுதுங்களா சிவபாலன் சார்? புரியுது சார். இப்போ நீங்க முடியும்ன்றது 40% நம்புறீங்கன்னு வச்சுக்கீங்க. அப்ப முடியாதுன்றது எத்தனை பெர்சன்ட்னா 60% இல்லை இந்த இடத்துல
நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது ம் 100%. ம் 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 நீங்க நடக்கணும்னு 65% நம்புனீங்கன்னா நடக்காதுன்றது 100%. ம் நீங்க இயலும்னு 20% நம்புனீங்கன்னா இயலாதுன்றது 100%. ம் 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 உங்ககிட்ட இருக்கிறதுல இந்த 2 கான்செப்ட்ல எதுல பர்சன்டேஜ் கம்மியா இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் மேல 100% அர்த்தம். புரியுதுங்களா? காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனம்ன்றது 2ஆ செயல்படுது. ஒன்று விழிப்பு மனம், இன்னொன்று மைய மனம். நீங்க பர்சன்டேஜ் கம்மின்னு கால்குலேட் பண்றதெல்லாம் எங்க இருக்குன்னா உங்களுடைய விழிப்பு மனதில் இருக்கிறது. உங்க விழிப்பு மனதில் இருக்கிற நம்பிக்கை செயல்படலாம், செயல்படாமல் போகலாம். ஆனால் மைய மனதில் இருக்கிற நம்பிக்கை செயல்பட்டே தீரும். செயல்பட்டே தீரும். புரியுதுங்களா? புரியுது சார். அப்போ அந்த நீங்க நம்பிக்கைங்கிற இல்ல சார், இந்த ஆ, இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. ஆ. ஒரு நம்பிக்கைன்னு வைக்கும்போது வந்து அந்த நம்பிக்கைக்கு நம்ம அந்த காலத்தை நம்மளே நிர்ணயிச்சிடலாமா, இல்ல அந்த நம்பிக்கையை நிர்ணயிச்சு கொடுக்குமா சார் நம்மளுக்கு? நீங்க நம்பிக்கைய மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். நம்பிக்கை எல்லாமே செஞ்சிரும் உங்களுக்கு. ரைட். புரியுதுங்களா? காலத்தை நிர்ணயம் பண்றதா இருந்தாலும் சரி, இடத்தை நிர்ணயம் பண்றதா இருந்தாலும் சரி, கருவிகளை நிர்ணயம் பண்றதாலும் இருந்தாலும் சரி, இல்ல உங்க கூட வரக்கூடிய ஆட்கள் நிர்ணயம் பண்றதாலும் சரி, எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஒரு திரைப்படம் எடுக்கணும் சார். முதல்ல என்ன வேணும்? ம். கதை. கதை. அவ்வளவுதான். அப்போ கதை தெரிஞ்சாலும் என்ன பண்றாருன்னா கொண்டு போய் ஒரு டைரக்டர்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ கதையை சொல்றாரு. ஏன்? இது திரைக்கதையா மாற்றுறதுக்கு. அப்ப திரைக்கதையா மாற்றுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவங்க தான் செய்வாங்க. ஆமா. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது ஒண்ணு வேணும்னா உங்க நம்பிக்கை கிட்ட கொண்டு போயிடணும். நம்பிக்கை ம் என்ன ம் பண்ணும்? தேவையான எல்லாமே அது செஞ்சுக்கும். ம் 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 அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்பிக்கை நீங்க எப்படி பார்க்கணும்? பிரபஞ்சத்தோட சேம பார்க்கணும். அப்ப எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருந்து சூரியன் வந்துச்சோ, இந்த பிரபஞ்சத்துல இருந்து நிலா வந்துச்சோ, இந்த பிரபஞ்சத்துல இருந்து பூமி வந்துச்சோ, இந்த பிரபஞ்சத்துல இருந்து இவ்வளவும் வந்திருக்குன்னா, அவ்வளோத்தையும் உருவாக்கின அந்த பிரபஞ்சம் எப்படியோ, அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் திடப்பொருளாகட்டும், திரவ பொருளாகட்டும், வாயு பொருளாகட்டும், எல்லா பொருளையும் உருவாக்கக்கூடிய சக்தி எதுவுமற்ற நிலையில் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கைக்கு உண்டு. சரிங்களா? நீங்க ம் ஒரு ஃபைல் ஒண்ணு டவுன்லோட் பண்றீங்க நெட்ல இருந்து. ம் சரிங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்குது. ம் 99.99% டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப அது வேலை செய்யுமா? ம் வேலை செய்யாது. எப்ப வேலை செய்யும்? 100 ஆனா தான் வேலை செய்யும். 100 ஆனா தான் வேலை செய்யும். ம் புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நம்பிக்கையும். ம் ம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு நம்பிக்கை எவ்வளவு பெர்சன்டேஜ்னா, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது. அப்ப மீதி அதுக்கு ஆப்போசிட்னு நினைக்கிறோம். இல்ல. நீங்க எப்பெல்லாம் ம் உங்களுக்கு 99.99% வரைக்கும் ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்குதோ, அதுக்கு எதிரான ம் விஷயத்து மேல 100% இருக்குன்னு அர்த்தம். ம் 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 புரியுதுங்களா? புரியுது சார். ம். நீங்க நடக்குன்னு 40% தான் நம்புறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நடக்குங்கிறத 40%ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா, நடக்காதுன்னு நீங்க 100% நம்புற காரணத்தினால தான் நடக்கிறது மேல 40% காமிக்கிறீங்க. புரியுதுங்களா? சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி சார், இந்த இடத்துல ஒரு இது நம்ம நடக்கும் அப்படின்னு 100% நினைக்கும் போது, ஏன்னா இது சில நேரத்துல வந்து அது நடக்காம இருக்குது. நம்பிக்கை 100% முழுசா நம்பி இருக்கும்போது, சில நேரத்துல நவறுது, நம்பிக்கை நம்மள விட்டு போகுது அப்படின்னா, நம்ம நினைச்சதுல தான் தவறு இருக்குங்கிறீங்க. நம்பிக்கை கரெக்ட்டா தான் இருக்கு. சார் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க 100% நம்பிட்டீங்கன்னா, அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ம். உங்க ஆனா அந்த லைஃப்ல நீங்க 100% நம்பி நம்பிக்கைங்கிறது எங்க சார், இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மைய மனசுல தான் இருக்குது. எனக்கு இன்னொரு கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப ஒரு ஒரு நாள் நீங்க உடைய பயிற்சி உங்களோட இதுல நம்பி இவ்வளவு சீக்கிரம் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பெரிய உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க சார். என்ன நம்பி செய்த விஷயம்னா புரியல.
இப்ப நீங்க நம்பிக்கைக்கு மெயினா சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க இந்த ஒரு பெரிய விஷயத்த ம், நம்பினேன். எனக்கு இவ்வளவு சீக்கிரத்துல என்னோட நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தனால எனக்கு இப்படி நடந்துச்சு. ம், அப்படிங்கிற உங்க லைஃப்ல நடந்தது. இப்ப நீங்க சொன்னீங்க இரும்பு பறக்கும்னு நினைக்கும்போது, யாரும் பறக்காதுன்னு நினைக்கும்போது ஃப்ளைட்டா மாறுனுச்சு. ஸோ ம். அது இரும்பு மிதக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதையும் கப்பலாக்குனா அது மிதந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ம். ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்க சிறப்பான உதாரணம் குடுக்கும்போது, இது மாரி ஒரு விஷயத்த நினைச்சேன். என்னோட நம்பிக்கையினால இது நடந்துச்சு. அப்படிங்கிற மாரி ம். உங்களுக்கு நடந்த ஒரு உதாரணத்த சொல்ல முடியுமா சார்? அதுதான் சார். நானே சொந்தமா கம்பெனி வச்சு நடத்தி ம், கிட்டத்தட்ட 8 கோடி வரைக்கும் லாஸ் பண்ணியாச்சு. ம், புரியுதுங்களா? ம். வாழ முடியும்னு நம்பிக்கை யாருக்காவது இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ம். ம். ஓகேங்களா? ஆ, அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி ஆ, பிரஷரு, சரிங்களா? ஆ, ரவுடிசம் பிரஷரு, வக்கீலுங்க ஆ. பிரஷர்ன்னு யார் யாரெல்லாம் சமுதாயத்துல பெரிய ஆளுங்களோ அவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு பிரஷர் ஏத்திட்டே இருந்தாங்க. ம், சரிங்களா? ம், எங்க இருந்து கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. பல மாரி நம்ம ம், வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு பார்க்கும்போது, ம், திடீர்னு ஒரு ஃபிளாஷ் என்ன தெரியுங்களா? நீ வாழ்ந்தே தான் ம், ஆகணும். ம், வாழ்ந்தே தான் ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு வரும்போது, சரிடா என்ன ம், நடந்தாலும் வாழ்ந்துரலான்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சது பாருங்க. அதுக்கு பிறகு இந்த ம், பிரஷர்லாம் தானா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ம், வாழவே முடியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து, என்ன என்ன ம், நடந்தாலும் சரி, என்ன வெட்டி போடுறியா, ம், குத்தி போடுறியா, கொலை பண்றியா பண்ணிக்கோ. ஆனா நான் வாழ தான் செய்வேன். அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு, சரிங்களா? எ எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்தாலுமே கூட, அவங்களால ஒண்ணுமே என்ன பண்ண முடியல. ம், ம். நான் உன்ன தூக்கிட்டு போடுவேன், கொலை பண்ணிடுவேன், கிழிச்சு போட்டுருவேன், கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுனா கூட சைலன்ட்டா போயிட்டான். அது அவ்வளவும் உங்கள்ட்ட இருக்க நம்பிக்கை தான். அவன நம்ம வாழணுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அது ஆ இதானுச்சுங்கிறீங்க. அந்த நம்பிக்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா போதும். சார் இப்போ இப்போ வந்து என்னன்னா, என்ன நோக்கி ம். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்க. ஆ, ஐய்யய்யோ! எப்புட்றா இத நம்ம சமாளிக்க போறோம்னு கலங்கி நிக்காம, இந்த பிரபஞ்சம் எங்க ஆ. இருந்தாவது குடுத்துரும்னு நான் நம்புறேன் சார். ம், புரியுதுங்களா? அப்படி நம்புற ம், காரணத்தினாலயே, திடீர்னு திடீர்னு வருது சார். ம், எனக்கு இப்ப இதெல்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ம், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப என்ன வருமானம் வந்தாலும், அந்த வருமானத்த அப்படியே பிரிச்சு என்னுடைய பழைய பிரச்சனை இருக்கு இல்லையா? அவங்களுடைய அக்கவுண்ட்ல ம், செட்டில் பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால கையில வந்துன்னா ரூ. 1 கூட சேமிப்பு நான் வச்சுக்கிறது கிடையாது. ம், ரூ. 10 கூட சேமிப்புன்னு வச்சுக்கிறது கிடையாது. எவ்வளவு பணம் வந்தாலும் அவ்வளவும் பிரிச்சு பிரிச்சு எல்லாத்துக்கும் போட்டுட்டே இருக்கிறேன். ம், 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 சரிங்களா? அந்த டைம்ல ஒரு ரூ. 1,50,000 அர்ஜென்ட்டா தேவை. ம், புரிஞ்சுக்கங்க. ரூ. 1,50,000 தேவை. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நமக்கு ம், பணம்ன்றது எப்ப பிரச்சனையா வருகிறதோ, அப்பல்லாம் வந்துன்னா இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில குடுத்துரும்னு நம்புறேன் நான் இப்போ. ம், சரிங்களா? ஒரு ரூ. ம், 10 கூட குடுக்காத ஒரு மனுஷன் எனக்கு, ஒரு ரூ. 10 கூட குடுக்காத ம், மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. சரிடா, "ஏம்பா எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. நான் இப்படி இப்படி தட்டிட்டே இருந்தேனா, நான் அதில என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. அவன் என் அக்கவுண்ட்ல வந்துன்னா ரூ. 3,00,000 பணத்த போட்டுட்டான்." கேட்டா அவரு பேங்க்ல ரொம்ப நாளா அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அதில அவன் வந்து ஏதோ கேட்டிருக்கான். "நீங்க லோன் வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு. தெரியல. எல்லாம் ஓகே பண்ணதுனால, அவன் பணத்த போட்டுட்டேங்கிறான். ஃபோன் பண்ணி கேட்டா, ஐசிஐசி கேட்டா, அவன் பணம் போட்டுட்டேங்கிறான். ரூ. 3,00,000 கடனா வந்துருச்சு. புரியுதுங்களா? "ஐய்யய்யோ! இந்த கடன்லாம் நான் எப்படி கட்ட முடியும்?" அப்படின்னு தவிக்கிறாரு. நான் சொன்னேன், "எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதே. வேணா குடுத்துறீங்களா?" அப்படின்னு. அவரு உடனே, "இல்ல அதுக்காக தான் நான் உன்ன கூப்பிட்டேன்" அப்படிங்கிறாரு. ஏன்னா இத வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தேவையில்லாம நான் கட்டுற மாரி ஆயிடும். "நீ வேணா கட்டிக்க, நீ வேணா எடுத்துக்கன்னு" சொல்றதுக்கு தான் நான் உன்ன கூப்பிட்டேன்னு. நானா நிறைய அனுபவப்பட்டேன் சார் அது மாதிரி. புரியுதுங்களா? சரி ம், எந்த ம், சூழ்நிலையிலும் பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிவிடும் நீங்கள் நம்பினீர்களால், அது எங்க இருந்தா ம், அதுதான் சொல்றேனே, ஒரு ரூ. 10 தரமாட்டாரு சார் அந்த மனுஷன். ம். வாங்க முடியாது. அவருக்கு பாருங்க, அவர் ஃபோன்ல ஏதோ நோண்ட போயி, ரூ. 3,00,000 அக்கவுண்ட்ல போட்டாங்க ஐசிஐசி பேங்க். சார் நானும் அனுபவப்பட்டேன் சார் இது மாதிரி நிறைய. 2வது இங்க பாருங்க,
இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்னா, 1,00,000 பேரை செல்வந்தர் ஆக்க போறேன்னு. ம் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னதுங்களா? ம் 1,00,000 பேரை ஆக்க முடியும்ன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இல்ல, அவ்வளவுதான். ம் இதுதான் மேஜர் வித்தியாசம். நான் நம்புற ம் காரணத்தினால தான் நான் 1,00,000 பேரை செல்வந்தன் ஆக்குவேன்ற பயணத்தை எடுத்திருக்கேன். ம் ம் சரில்ல? ம் அப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம், விவேகானந்தருடைய ஒரு கொட்டேஷன் ஒன்று பார்த்தோம். ம் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானின்னு சொன்னாரு. ம் புரியுதுங்களா? அதுக்கு காரணம் ம் என்னன்னா, நீங்க நோக்கத்தை தீர்மானிக்கிறது எதை கொண்டுன்னா, நம்பிக்கையை கொண்டு தான் தீர்மானிக்கிறீங்க. ம் 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 புரியுதுங்களா? எதை கொண்டு தீர்மானிக்கிறீங்க? நம்பிக்கை. ம். இல்லன்னா நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? ம் புரியுதுங்களா? புரியுது சார். அடுத்து என்ன சொல்றாரு அவரு? நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்னன்னா, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதேன்னு. அதை மட்டும் சொல்லாதனால நமக்கு தெரியல. அப்போ நீங்க நோக்கம் எதுன்னு ம் நீங்க தீர்மானிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா, அதுதான் சொல்ல உங்ககிட்ட இருந்து உருவாகிற ம் எல்லா செயலுக்குமே அடிப்படை எதுன்னா நம்பிக்கை தான். ம் அப்ப நீங்க நோக்கம் எதுன்னு தீர்மானிக்கும் போது அது உங்களால முடியும்னு நினைச்சுதான் நோக்கத்தை தீர்மானிக்கிறீங்க. ம் புரியுதுங்களா? புரியுது சார். ம். ரைட். இப்போ அருமையான நீங்க உதாரணம் பல சார். பல சிறப்பு. பேர் பார்த்திருப்பீங்க நீங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டு கூட ம் சேர்த்து பிசினஸ் ஆரம்பிப்பாரு. நல்லபடியா ம் போயிட்டு இருக்கும். ஒரு 6 மாசம், 8 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம் கூட. திடீர்னு அங்க ஏதாவது ஒண்ணு நடந்துரும். ம். ஆமா. சரில. ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாரு. அப்ப சொல்லுவாரு, உன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது சொன்னாங்கடா, நீ ஏமாத்திருவேன்னு. எனக்கு அப்பவே தெரியும். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. அப்போ அது மக்கே அப்பவே செஞ்சிருச்சு. தெரியுன்ற வார்த்தை எங்கிருந்து வருது? அப்ப நீங்க அப்பவே நம்பி இருக்கிறீங்க. அவன் இப்படிதான் செய்வான்னு. அதுதான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர்ட்ட பணம் கேட்கறாரு, குடுக்குறீங்கன்னா, இவரு திருப்பி தரமாட்டார்ன்ற நம்பிக்கையோட குடுத்தீங்கன்னா, அவரா நெனச்சா கூட திருப்பி உங்களுக்கு தர முடியாது. ஏன்னா, நீங்க கையில குடுத்து அவர்ட்ட திருப்பி தரமாட்டார்ன்ற நம்பிக்கையில. இவன் ஏமாத்த தான் செய்வான். அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க குடுக்கும்போது, வேற வழி இல்ல. அவன் ஏமாத்தியே தான் தீரணும். அவனா நெனச்சா கூட உங்களுக்கு திருப்பி தர முடியாது. அதுதான் நான் நேத்து சொன்ன பாடம். என்ன பாடம்? நம்பிக்கை 3 இடத்துலருந்து செயல்படுது. அப்போ அவனா குடுக்கணும்னு நெனைக்கிறது, அது அவனுடைய நம்பிக்கை. இப்போ நீங்க அவங்ககிட்ட குடுத்தது உங்க நம்பிக்கை. இத தாண்டி பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையும் 3 இடத்துல இருந்து செய்யும்போது, நீங்க ஸ்ட்ராங்கா வந்துன்னா குடுக்க மாட்டான்னு நம்பி அவன்ட்ட குடுக்குறீங்கன்னா, அவன் ஸ்ட்ராங்கா திருப்பி குடுக்க மாட்டான். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுது சார். அப்போ நீங்க நெறைய பாருங்க தோல்வியுற்றவர்கள் அல்லது வாழ்க்கையில வறுமையில இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு அப்பவே தெரியும். அப்ப அப்பவே தெரியுன்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? அப்ப அப்பவே தெரிஞ்சா நீ அத நம்மளோட ஏன் செய்யல? புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க சார். 100% கான்ஃபிடென்ட் அப்படின்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த இடத்துலயுமே பயம்ங்கிறது தோன்றாது. புரியுதுங்களா? எந்த விஷயத்துல நீங்க 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களோ, அதுல என்ன ஆகாது உங்களுக்கு? பயமே தோன்றாது. ஆனா உங்களுக்கு சின்ன பயம் எட்டி பார்த்தா கூட என்ன அர்த்தம்? அதுல கான்ஃபிடென்ட் லெவல் கம்மின்னு அர்த்தம். அப்போ நீங்க எக்ஸாம் எழுத போகக்கூடிய பசங்கள நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேரு இந்த எக்ஸாமா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அப்படின்னு எழுதுறவன் வேற. சில பேரு கடவுளே என்ன ஃபெயில் ஆக்கிடாத, ஃபெயில் ஆக்கிடாத, ஃபெயில் ஆக்கிடாத.
நீங்க பாஸ் பண்ணுவோன்ற கான்ஃபிடென்ட்டோட எழுதுறது வேற, ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே எழுதுறது வேற. இன்னைக்கு பல பேர் என்ன தெரியுங்களா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இதை பெரிய அளவுக்கு வளர்ந்துருன்ற கான்ஃபிடென்ட் ஆரம்பிக்கிறது இல்ல. எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, நஷ்டம் வராம இருந்தா சரி. எல்லாம் பணம் போடும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா, எப்படிங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு, இல்ல 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், எனக்கு நஷ்டம் இல்லாம இருந்தா போதும், அசல் கிடைச்சா போதும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்குது. அது எப்படி வளரும்? பெருசா சாம்ராஜ்யம் எப்படி வளரும்? சரிங்களா? சைனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தகம் அலிபாபா. அலிபாபாவுடைய ஓனர் ஜாக்மா இருக்கா பாருங்க, அவருக்கும் அவர் உருவாக்கின அந்த நிறுவனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படிலாம் ஆகணும்னு அவர் கனவு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா நம்பினார். அப்படி ஆக்கணும்னு அவர் நம்பினார், அப்படி ஆக்கினார். ஆனா உலகத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டங்களை படைச்சவங்க எல்லாருமே அதை நம்பினாங்க, அப்படி ஆக்கினாங்க. புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல சார். தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. நீங்க ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க பார்க்கலாம். மாச சம்பளம் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு கால் பண்றாங்க? ஒருத்தரும் கால் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? கால் பண்ண மாட்டாங்க. அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, என்னுடைய திறமைக்கு 25,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் அந்த வேலை தான் எனக்கு கிடைக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதே போஸ்ட் ஓட்டின இடத்துல கல்வி தகுதி தேவையில்லை, வயது வரம்பு இல்லை, சரிங்களா? உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், 5 லட்ச ரூபாய் மாச வேலைன்னு போட்டு பாருங்க, அப்ளிகேஷனா வந்து குவியும். இல்ல நாங்க வெறும் 5 லட்ச ரூபாய் நீங்க போட்டோன்னே அது யாருக்கான வேலையோ நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதல் பாடமே உங்களுக்கு நினைப்பு தான் எல்லான்னு. நினைப்பு தான் எல்லாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க ஆவறீங்கன்னு. அந்த நினைப்பே யார் கொடுப்பதுன்னா உங்களுடைய நம்பிக்கை கொடுப்பது. இப்ப அதான் பாயிண்ட் இங்க. நினைப்பு தான் எல்லாமே. உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்கள் உருவாக முடியும். சரிங்களா? தத்துவமசின்றாங்களா சார்? தத்துவமசினா என்ன? தெரியல சார். தத்துவமசினா தத்து அத்து அசி மசி. இது தத்து தத்துவமசி 3 வார்த்தை. சரிங்களா? தத் மத் அசி. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, நீ எதுவாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அதுதான் தத்துவமசி. எதுவாக ஐயா நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். ஐயா அப்போ சொல்லலாமா ஒரு நீ சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல இது பேர் மகா வாக்கியம் சொல்லுவாங்க. ஆமா. 4 வேதத்தை ஒரு ஆளால வருஷத்துல ஒரு வாழ்நாள்ல படிக்க முடியாது. ஆனா நான் 4 வேதத்தையும் சுருக்கி ஒரே ஒரு வரியில கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு வரி. நீங்க சொன்னீங்களே தத்துவமசி, அது ஒரு ரிக்வேதம். அகம் பிரம்மாஸ்மி அது எஜுர்வேதம். ம். அயம் ஆத்மா பிரம்மா அது ஒரு தர்ம வேதம். அப்புறம் ஆத்மா அயம் பிரம்மா. 4மே நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகிற. இந்த 4 வேதத்தோட சாராம்சம் சுருக்கம் தான். அது பேர் மகா வாக்கியம் சொல்லுவோம். தத்துவமசி, ஆமா. அகம் பிரம்மாஸ்மி, ம். ஆத்மா பிரம்மா, ஆத்மா அகம் பிரம்மா. 4. நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க. அப்போ நீங்க எதுவாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிறது தான் வேதங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா நீங்க நினைக்கிற நினைப்பு இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறதுன்னா உங்களுடைய நம்பிக்கையில இருந்து தான் அந்த நினைப்பே உருவாது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு, எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு தேவையான நம்பிக்கையை நீங்க ஸ்ட்ராங் பண்ண நான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் தான் ஆகணும்னு நீங்க 100% நம்பினீங்கன்னா உங்களை அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் தான் ஆக்க வேண்டியது நம்பிக்கையினுடைய கடமை, பிரபஞ்சத்தினுடைய கடமை. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். சார் என்கிட்ட 99.99% நம்பிக்கை இருக்கு சார், நான் கூட முடிஞ்சிச்சு.
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனிதன் படைக்கப்படும் பொழுதே அப்படிப்பட்ட நம்பிக்கையோட தான் படைக்கப்படுறான். ஆனா எங்க சார் இந்த முரண்பாடு வருது? எங்க வருது சொல்லுங்க, எங்க வருது சொல்லுங்க. நிறைய இடத்துல வருது சார். ஒரு- ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையின் மீது சந்தேகம் எப்போ வருதுன்னா, அவனோட அறிவு அதிகமாகிற போது நம்பிக்கையின் மீது சந்தேகம் வருதுன்னு சொல்றாங்க. அதுதான், அவ்வளவுதான் விஷயம். உங்களுடைய அறிவு வளர 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 நம்பிக்கை டைலூட் ஆயிட்டே இருக்கும். உங்களுடைய அறிவு வளர 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 நம்பிக்கை பிரிந்து விடும். பகுத்தறிவு பகலவன்னு நம்ம யார சொல்றோம்? தந்தை பெரியாருங்க சார். தந்தை பெரியார சொல்றோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னா என்ன பண்ணணும்? விசாரிச்சு செய்யுங்க. யாரு சொன்னாங்கன்னு இல்ல, நீ தீர இல்லைங்கய்யா, விசாரிச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லணும்னா கேள்வி கேளுங்கன்றாரு. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, யாரால், எப்பொழுது அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்க சொல்றாரு. புரியுதுல? அப்படிலாம் கேள்வி கேட்டு நீ ஒரு வேலையை செய்யன்றாரு. புரியுதுங்களா? இப்போ உங்க நம்பிக்கை வேலை செய்யணும்னா நீங்க கேள்வி கேட்கலனா தான் அது வேலை செய்யும். புரியுதுங்களா? நீங்க ஒரு காரியத்தை கையில எடுக்கிறீங்க சார் நம்பிக்கையோட, ஒரு வருஷத்துல இது முடிஞ்சிரும், நல்லபடியா முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு காரியத்தை இப்ப கையில எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப யாராவது வந்து கேட்கறாங்க, அது எப்படி ஒரு வருஷத்துல முடியும்னு. இப்ப உங்களுக்குள்ளார எப்படி முடியும்னு நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள முடியும்ன்ற கேள்வி உள்ள போட்டீங்கனாலே நம்பிக்கை என்ன பண்ணா போய் உட்காந்துக்கும். நீ முதல்ல கேள்வியை கிளியர் பண்ணிட்டு வான்னு அமைச்சிரும் உங்களை. புரிஞ்சுதுங்களா? நம்பிக்கைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குல்ல சார், நீங்க நிறைய பாருங்க, ரோட்ல உருண்டு பிறண்டு ஒரு குழந்தை அழுமா அழாதா? அழுவோம். அது ரோடு 4 பேர் பார்க்கறாங்க அப்படிலாம் பார்க்குமா? பார்க்காது. ஆனா அப்படி எதுக்கு அழுவுது அது? தான் நினைச்சதை தனக்கு ஒரு பொருள் அடையறதுக்காக சார். வேணும்னு. ஆ. அதே போல அது உருண்டு பிறண்டு அழுது அது வாங்கிடுதா இல்லையா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா அது எல்லா பொருளுக்கும் அப்படி உருண்டு பிறண்டு அழுவுறது இல்லையே. சில பொருள் தன்னுடைய இல்ல ஆசை சில எதன் மீது பொருள்லாம் வேணும்னு கேட்கும். இல்ல சில பொருள்லாம் வேணும்னு கேட்கும். அதெல்லாம் முடியாதுன்னு நீங்க போகும்போது அது கம்முனு போயிடும். ஆனா சில பொருளுக்கு மட்டும் தான் அப்படி உருண்டு பிறண்டு அழுவும். பார்த்திருக்கீங்களா? தன்னுடைய ஆசை எதன் மீது குவிக்கப்படுகிறதோ அதை அடைவதற்காக குழந்தைகள் எடுக்கும் மிகப்பெரிய முயற்சி ஆன்மீக பலம் சொல்றாங்க சார். இல்லைங்கய்யா, அதை நல்லா நீங்க கவனிக்கணும். அது விரும்புற எல்லாத்துக்குமே அது அப்படி அடம் பிடிக்கிறது இல்ல. செய்யாது. செய்யாது. புரியுதுங்களா? அது அது விரும்புற அந்த பொருள் மேல அதிக மீது நம்பிக்கை வச்சிருக்கு. அதனால அது அந்த எப்படியாவது வாங்கிடலான்னு ஒரு இல்ல முயற்சி. இல்ல இல்லையா, இல்ல. அது எதுக்கெல்லாம் அப்படி உருண்டு பிறண்டு அழுவும்னா, உறுதியா எது கிடைக்கும்னு நம்புதோ அதுக்கு மட்டும் தான் அப்படி உருண்டு பிறண்டு அழுவும். புரியுதுங்களா? அருணகிரி சார் ஏதோ சொல்றாரு. ஆனா நம்ம கேட்கவே இல்லையே. அருணகிரி மியூட்ல சார் நம்ம கிட்ட தான் பேசுறாரா? போன்ல பேச. அருணகிரி சார் பேசுறீங்களா? இல்ல வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா சார்? அப்போ ஒரு குழந்தை நீங்க உருண்டு சொல்றது பிறண்டு எல்லாம் புரியுது சார். நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. ம். ஆனா அந்த அதிவீத நம்பிக்கை வைக்கிற இடத்துல தானே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதான் அந்த இடத்துக்கு தானே இப்ப நான் கூட்டு போறேன். அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க நம்புறீங்க, நீங்க உங்க லைஃப்ல உள்ளதை சொல்றீங்க, நாங்க கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல எங்களை கொண்டு போய் விட்டா நாங்க நம்ப மாட்டோம். அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன? அதுதாங்க ஐயா சொல்றேன். அதுக்கு தானே நான் இப்ப உங்களை அழைச்சிட்டு போறேன். ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நடக்காட்டா கூட நம்ம என்ன மன அழுத்தத்திலே ஏதோ ஒரு சரி நாராயண் சார், எல்லாரும் இருக்கீங்களா? ம், நான் என்ன சொல்றேன்னு அப்படியே செய்யுங்க. புரியுதுங்களா? இங்க பாருங்க, தெரியுதா? தலையில கை வைங்க. நெத்தியில கை வைங்க. கன்னத்துல கை வைங்க. தாடையில கை வைங்க. எல்லாம் என் மூக்குல கை வச்சீங்க.
ஐயா மூக்கு மேல ஏங்க ஐயா கை வச்சீங்க? நான் தாடையில தானே வைக்க சொன்னேன். சார் நீங்க வச்சதை பார்த்து. அதுதான் மேடம், அதுதான் மேடம். நாராயண் சார் இப்ப புரியுது உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்கன்னு தான் சொன்னேன். நான் என்ன செய்யறேனோ அதை செய்ய சொல்ல உங்களை. அப்ப எனக்கு என்ன தேவையோ அந்த அவுட்புட்டை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது. நான் எடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னேன்? தாடை மேல கை வைக்க சொன்னேன். ஆப்பி கண்ணன் சார் ரொம்ப உஷாராகி தாடையில கை வச்சாரு. அவர் தெளிவா இருக்காரு, உங்களுக்கு ஏத்த சரியா? சிஷியனா இருக்காரு. வேலுமதனன் சார் அப்படியே கொஞ்சம் பார்த்தாரு. இருந்தாலும் நம்ம உடனே வைக்க வேணாம்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து அப்புறம் வச்சுட்டாரு வரும். ஆனா மத்த எல்லாருமே டக்குன்னு மூக்கு மேல வச்சுட்டீங்க. ஏன்? நீங்க செஞ்சதை பார்த்து சார். இதுல வந்து நீங்க செஞ்சதை நாங்க கடைபிடிக்கணுமா, சொல்றத கடைபிடிக்கணுமா? சார் நான் என்ன சொல்றேனோ அதை தானே செய்யுங்கன்னு நான் உங்களை சொன்னேன். ஓ. சரிங்களா? இப்போ இதையே நான் 2வது தடவை செஞ்சேன்னா இப்ப நீங்க உஷாராயிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? புரியுது, புரியுது, புரியுது. மனம் அப்படிதான். முதல் தடவை செய்யும்போது ஏமாறும். ஓகேவா? 2வது தடவை செய்யும்போது ஏமாறாது. தேவர்த்தன் குல்லா வியாபாரி பண்ணல, தன்னுடைய கூடையில நிறைய குல்லா வச்சிருப்பான். கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில தூங்கிடுவான். குரங்கு எல்லாம் குல்லாவெல்லாம் எடுத்துக்கும். அதை அவன் எப்படி என்ன பண்ணுவான்? தான் தலையில இருக்கிற குல்லாவை தூக்கி போடுவான். எல்லா குரங்கும் குல்லாவை தூக்கி போடுவான், எடுத்துட்டு வந்துருவான்றது கதை. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் தடவை நடந்தது. 2வது தடவை அவன் அதே மாதிரி போய் படுத்து தூங்கிடுவான். குல்லாவெல்லாம் எடுத்துக்கும் குரங்கு. சரிங்களா? இவன் பார்ப்பான் எப்படி அதுகிட்ட குல்லா வாங்கணும். தான் குல்லாவை கழட்டி போட்டா அதுவும் போட்டுரும் அப்படின்னு. அவன் குல்லாவை கழட்டி போடுவான். மேலேருந்து ஒரு குரங்கு ஓடியாந்து அதையும் எடுத்துட்டு போயிடும். இப்ப குல்லாவை கழட்டி போடாது. ஒரு தடவை தான் ஏமாறாது. புரிஞ்சுங்களா? அப்போ நான் உங்களை சொல்றதை தான் செய்யுங்கன்னு சொல்றேனே தவிர நான் செய்யறதை செய்ய சொல்லவே இல்லை உங்களை. அப்படித்தான் பல பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தை மீது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை என்ன செய்யணும்னு அவங்க சொல்றாங்க. குழந்தை என்ன செய்யணும்னு நீங்க சொன்னா அது செய்யாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதை பார்த்து அது செய்யும். புரியுதுங்களா? குழந்தை நீங்கள் சொல்வதை குழந்தைகள் செய்யாது. நீங்கள் செய்வதைத்தான் குழந்தைகள் செய்யும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா நீங்க பேசாம இருக்கணும். நல்ல சார் பழக்கத்தை பழக சொல்றீங்கன்னா நீங்க பழகணும். சார் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க சார். கெட்ட வார்த்தை பேசுவதில்லை அப்படின்றது. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். வார்த்தையாக பேசுகிறார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறார்கள். இல்ல, ஏன்னா அது உங்களை பார்த்து கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ம். சரி, ஓகே. இப்ப நாராயண் சார், இப்ப என்ன விஷயம்னா, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். ஆனா உங்களால என்ன பண்ண முடியல? நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் நம்ப செயல்படுத்த முடியல. முடியல, செயல்படுத்த முடியல இல்லையா? ஆனால் மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் பழக்கத்திற்கு அடிமையானவன். நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் பழக்கத்தின் வழியா கொடுத்துட்டீங்கன்னா அவனால கண்டிப்பா அதை நம்ப முடியும், செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு செயல் செய்வதிலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான செயல் எது? காப்பி பண்றது எதுக்கு? இல்ல, நீங்கள் செயல் செய்வதிலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான செயல் எது? ரொம்ப ஈஸியான செயல் எது? ஒருத்தர் செய்வதே திருப்பி செய்யறது ஈஸியா இருக்கும். ஆனா நானா யோசிச்சு செய்யணும்னா கஷ்டமா தெரியும். எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஐயா. நீங்க ஒரு செயல் செய்ய போறீங்கன்னா அதுல ரொம்ப கஷ்டமான செயல் எது? ரொம்ப ஈஸியான செயல் எது? சார் எனக்கு பிடித்தமான செயல் செய்யும் போது ஈஸியா இருக்கு சார். எனக்கு பிடிக்காத செயல் செய்யும்போது கஷ்டமா இருக்கு சார். இல்ல, பிடிச்சமான செயலா இருந்தா கூட சாப்பிடுற செயல் ஈஸி, சமைக்கிற செயல் கஷ்டம். இல்ல, அப்படி இல்லைங்கய்யா. இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் பழகிவிட்ட ஒரு செயல் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்கள் பழகாத செயல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு செயலை ரொம்ப ஈஸியா மாத்துறதும் ரொம்ப கஷ்டமா ஆக்குறதும் உங்களுடைய பழக்கம் மட்டும்தான். அந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது சார்? அதுக்கு தொடர்ந்து உள்ளீடு கொடுத்துட்டே இருக்கணுமா? ஆமாங்க ஐயா. அந்த வேலையத்தான் நம்ம இப்ப இங்க செய்ய போறோம். நீங்க கொடுக்குற இன்புட்ல இருந்து அந்த பழக்கம் உருவாகுது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும்னா எல்லா வகையான இன்புட்டையும் மாத்த போறோம்.
சரிங்களா? எல்லா வகையான இன்புட்டையும் நீங்க மாத்த அந்த இன்புட் உள்ள போக போக பழக்கமா மாறிடும். காலையில 5 மணிக்கு பயிற்சி நடக்குது நம்மளுது. இது வரைக்கும் 5 மணிக்கு எழுந்திருக்காத கூட நம்ம எழுப்பி எழுப்பி பழகிட்டோம்னா அவர் வர ஆரம்பிச்சிருவாரு. இப்ப கேளுங்க, கலைச்செல்வன் ஐயா கேளுங்க, காலையில 5 மணிக்கு சும்மா இருக்க முடியுதானே? இந்த எம்டி வெசல்ல வந்து ஏற வெளியே எடுக்கும்போது நீரை ஊத்துற மாதிரி ஆமாங்க எம்டி ஐயா. வெசல். ம். அதான் இப்ப கலைச்செல்வன் ஐயாவுக்கு நீங்க 5 மணிக்கு படுத்து தூங்க சொன்னா தூங்க முடியல வரல. நல்ல பழக்கங்களை வழக்கமாக்கி கொண்டால் அந்த வழக்கமே வாழ்க்கையாகிவிடும் சொல்றாங்க. ஆமா. வீரம் படம் இருக்கு இல்லைங்களா? வீரம் படம். அந்த வீரம் படத்துல தம்பிங்க 4 பேரும் போய் நீ கேட்பாங்க அந்த பாய் கிட்ட. சரிங்களா? எல்லாம் அண்ணனுக்கு எடுத்து இந்த பாய் தான்டா டீ கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டாரு, முதல்ல போய் அந்தால பிடிப்போம் அப்படின்னு போவாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்க அண்ணன் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன், உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுடா போடா அப்படின்ட்டு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா, நானு கொடுத்து பழகிட்டேன், உங்க அண்ணன் குடிச்சு பழகிட்டான். நீங்க இன்னைக்கு வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க, ஆனா நீங்க எல்லாம் குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு கொடுத்துன்னு வச்சுக்க, எங்கடா சாப்பிடலையான்னு கேட்டா, தம்பிங்க பட்டினியே இருப்பாங்க பாய், நான் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துறேன், அப்ப உனக்குடா எனக்கு டீ மட்டும் போதும்ட்டு போயிடுவான். அந்த மாதிரி டீ குடிச்சே உங்களெல்லாம் வளர்த்தான்டா, அதனால அவன் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன், உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா போன அப்படின்னுவான். ஏன்னா நீங்க பழகிட்டீங்கன்னா விடுறது கஷ்டம் சார். சரிங்களா? இப்போ நானு தாடையில வைக்க சொன்னேன், நீங்க ஏன் மூக்கு மேல வச்சீங்கன்னா, மனிதன் பார்த்து செய்து பழகிவிட்டான். என்ன பண்ணிட்டான்? மனிதன் பார்த்து செய்து பழகிவிட்டான், யோசிக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? உலகம் முழுதும் ஜல்லிக்கட்டு விஸ்வரூபமானதே இதனால, உணர்வினாலயா? இல்ல, அவன் பார்க்கறான், டெய்லியும் டிவில பார்க்கறான். அங்கங்க கூட்டம் கூட்டமா இருக்கும்போது நாமளும் போய் இறங்கலான்னு முடிவு பண்றான். புரியுதுங்களா? அப்போ மனிதன் பார்ப்பதை செய்யக்கூடியவன். அப்படி பார்த்து செஞ்சு செஞ்சு அவன் பழகிட்டானா, இப்ப நான் வந்து சொன்னது நல்லா உங்களுக்கு தெரியும், நான் சொல்றத செய்யுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க யோசிக்காமலே செஞ்சீங்க. காரணம் என்ன? உங்களுடைய டிஃபால்ட் சிஸ்டம் எப்படின்னா பார்க்கறத செய்யறதுதான். அப்போ உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய செய்கைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு சரிங்களா, உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களை பழக்கி விட்டுட்டா உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு இல்ல, கெட்டதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய பழக்கம் தான் சார் எல்லாத்துக்குமே பேஸ். ஆனா அந்த பழக்கம் எங்கிருந்து உருவாகுதுன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலிருந்தும் உருவாகுது. அந்த செயல்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னா எல்லாம் நம்பிக்கையில தான் உருவாகுது. அப்ப நம்பிக்கை தான் விதை. அப்போ ஒரு பழக்கத்தை மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முதல்ல அதை நம்பணும். நம்பாம அதை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பழக்கத்தை மாத்த முடியாது. அப்ப முதல் விதை எங்க ஆரம்பமாகுது? நம்பிக்கையில இருந்து. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது நம்பிக்கை 99.99% இருக்குதுன்னா அது எது வரைக்கும் இருக்கும்னா உங்களுடைய விழிப்பு மனதுல இருக்கும். எந்த நம்பிக்கையெல்லாம் 100% ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்னா மைய மனசுக்கு போயிடும். புரியுதுங்களா? அந்த சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாத மாரி காட்டுவாங்க. ஆனா, குறிப்பிட்ட அந்த விஷயம் வந்துச்சுன்னா, பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. காரணம், அந்த நம்பிக்கை ஆழ்மனதில் இருக்கிறது. அத அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் மாத்த முடியாது. அப்ப அத மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா, அத செயல்கள் வழியாக பல மாரியான இன்புட் குடுத்து, அந்த பழக்கத்த மாத்தி, அப்புறம் தான் அந்த நம்பிக்கைய மாத்த முடியும். இந்த பயமும் உருவாகுதே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும்போது தான் பயம் உருவாகுமா சார்? இல்லைங்கய்யா. நம்பிக்கை பலமா இருக்கும்போது தான் பயம் உருவாகும். இல்ல சார். இப்போ நம்பிக்கை இல்லாம தன்மையில இல்ல. ம். சரிங்களா? பேய் இருக்குன்னு நம்புறான் பாருங்க. அவன் பேய பார்த்து பயப்படுவான்.
இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல, பேய் இருக்குன்னு நம்புறீங்கல்ல, நம்புறவனால தான் பேயை பார்த்து பயப்பட முடியும். புரியுதுங்களா? பேய் இல்லைன்னு நம்புறவனால பேயை பார்த்து பயப்பட முடியாது சார். இல்ல சார், இப்போ நீங்க அந்த பேய் உதாரணம் ஓகே சார். இப்போ நான் ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை செஞ்சிடுறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, அதுல ஏதாவது தவறாயிருமோ, நம்மளால முடிக்க முடியாதோன்னு சொல்லும்போது, இந்த நம்பிக்கை தான் ஜெயிக்குது. நம்மளால முடியும்னு கான்ஃபிடன்ட் இல்ல சார், நம்பிக்கை அதுதான் ஜெயிக்க சொல்றேன். மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ஒரு செயல் செய்யும்போது சரிங்களா, டவுட் வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா அது 100% நம்பிக்கை இல்ல. அந்த இடத்துல நம்மளால முடியும்னு இருக்கிறத 100% தான் மாத்தணும். கரெக்டா அப்படி இல்ல எடுத்துக்கலாம். சார், உங்களுக்கு டவுட்டே வரலனா தான் அது 100% நம்பிக்கைன்னு அர்த்தம். ஓஹோ. சரி, இப்போ உங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும்னு வச்சுக்கங்க. கணக்கு தெரியும் அப்படின்னா கணக்கு பாடத்துக்கு போகும்போது நீங்க படிக்காமலே போவீங்க சார். புரியுதுங்களா? இப்போ தமிழ் இன்னைக்கு எழுதணும் அப்படின்னா நீங்க காலையில இருந்து சில பேர் எக்ஸாம் ஹால்ல கூட போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் படிக்கிறான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் தமிழ் நம்ம வீக்குன்னு. புரியுதுங்களா? சார், நீங்க ஒரு கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அப்ப சந்தேகம் வர அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க போய் பிரசன்ட் பண்ணுவீங்க சார். புரியுதுங்களா? சார், நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த மட்டும் தான் நான் சொன்னா ஏத்துக்குவீங்க. அதுவும் வந்துன்னா உங்க நம்பிக்கையோட செட் ஆகணும். நான் சொல்றேன், புது வருஷம் பிறக்க போது 1/1/2024 இருந்து சர்க்கரை எல்லாம் இனிமேல் கசக்க தான் செய்யும். அது இனிக்காது. அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்க. நாராயண் சார் உடனே நான் வீட்ல இல்லம்மா வைப்ரண்ட் அசோக்குமாரே சொல்லிட்டாரு 1ஆம் தேதியில இருந்து சர்க்கரைலாம் இனிக்காதான், இனிமேல் சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாத. அது இனிமேல் கசக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ வைப்ரண்ட் சார் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்ப மாட்டீங்க சார். என்ன உங்களுக்குள்ள ஏதாவது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதை யார் சொன்னாலும் அசைக்க முடியாது. அப்படி உங்க வாழ்க்கையின் மீது உங்களுக்கு எதுலெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு பார்க்க போறோம் நம்ம. அது அடுத்த சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது சார், புரியுது. சரி, என்னைக்காவது நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ விடிஞ்சிருச்சு, எப்படி நான் பல் தேய்க்க போறேனே தெரியல, எப்படி பல்லு தேய்க்க போறேனே தெரியல நானு அப்படின்னு என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்களா? சார் 6:27. வந்துட்டேன் முடிச்சிடுறேன். ஏன்னா இது நம்பிக்கைங்கிற சப்ஜெக்ட்னால பாதியில விட்டுட்டு போனா கொஞ்சம் சிரமன்றதுனால கொஞ்சம் எடுத்துட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ங்கிறனால. நாராயண் சார் புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். சார், எந்த வேலையை நீங்க மகிழ்ச்சியோட ரொம்ப இயல்பாக சரிங்களா இலகுவாக செய்றீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட 100% நம்பிக்கையில் இருக்கு சார். எதெல்லாம் எனக்கே டவுட்டா இருக்கோ, நம்பிக்கை இல்லாம ஆயிருது. அது எதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்வி எழுகிறதோ நல்லா புரிஞ்சுங்க, எதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்வி எழுகிறதோ சந்தேகம் எழுகிறதோ அத்தனையும் வந்துன்னா 99.99% வரைக்கும் போய் நிக்குதுன்னு அர்த்தம். இல்ல அது குறைவா இருக்குன்னு அர்த்தம். 100%ல இல்ல. சரிங்களா? இப்போ நான் ஒரு கிளாஸ் போடுறேன், பல்லு தேய்ப்பது எப்படின்னு. நீங்க கிளாஸ்க்கு வருவீங்களா? வரலாம் குளிப்பது சார். எப்படின்னு எனக்கு ஒரு கிளாஸ் போடுறேன், வருவீங்களா? சார், நம்மளை விட ஒரு வித்தியாசமா ஏதாவது கருத்து சொல்லுவீங்கன்னு வருவேன். நான் வருவேன், மித்தவங்க வராங்களா என்னன்னு தெரியல. இல்ல சார், பணம் கட்டி வருவீங்களா? வர மாட்டீங்க. கண்டிப்பா வர மாட்டேங்க சார். அவ்வளவுதான். அருணகிரி ஐயா சொல்லுங்க ஐயா. சார், நிறைய கேள்வி கேட்கும்போது நம்பிக்கை குறையுதுன்னு சொல்றீங்க. சாக்ரட்டிஸ் தொடங்கி பிலாசபர் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுதான் ஒரு விஷயத்த வந்து அணுக சொல்றாங்க. இப்போ அது எங்க லீட் ஆகுது, எங்க போய் முடியுது? அது நான் சொல்றேங்க ஐயா, அது அடுத்த சப்ஜெக்ட் போவோம் நம்ம. சரிங்க சார், ஓகே. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல இப்ப என்னன்னா தேன் இருக்குல்ல, தேனு உடம்ப குறைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், உடம்பு வெயிட் கூட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா எப்படி பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து தான் அது மாறும். அதே மாதிரிதான் நம்பிக்கையை எந்த இடத்துல கேள்விகளை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்களாகவே விஷயத்தை யோசிச்சு நீங்களாகவே கேள்வி கேட்டு நீங்களாவே பதில் தயார் பண்ணீங்கன்னா நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆயிடும்.
ஆனா அதுவாவே கேள்வி வந்து விட தெரியாம நிக்குதுன்னா நம்பிக்கையினுடைய பலம் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் தத்துவ ஞானிகள் நம்ம சொல்றோமோ, யாரெல்லாம் சிந்தனையாளர்கள்னு சொல்றோமோ, அவர்கள் கேள்விகளை உருவாக்கி அதற்கான பதிலை அவங்களே கண்டுபிடிச்சவங்க. ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு செயல் செய்ய போறீங்க, கேள்வி மட்டும் வந்துருச்சு, பதில் இல்லை அப்படின்னா நம்பிக்கை டைல்யூட் ஆயிடும். கேள்வியும் பிறந்து அதுக்கான பதிலையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு இலகுவாயிடும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா ஐயா? சரி, ஓகே. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நாராயண ஐயா, நீங்க கனெக்ட் பண்றீங்களா? நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்குதா? ஒரு வரி கருத்துக்கள். நாளை கண்டினியூ பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நன்றிங்கய்யா.